கூறுகளின் அடிப்படையில் ஆளுமை வகைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி உடல் கூறுகளின் அடிப்படையில் ஆளுமை வகைப்படுத்தினாங்க. நம்ம ஜுவாலஜி மேஜர்ன்றதால சப்போஸ் சில சமயங்கள்ல ஹார்மோன் ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னா நமக்கு தெரியும் அட்ரினல் இல்ல தைராக்சின். தைராக்சின் என்ற ஹார்மோனை நம்ம பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனு தைராக்சின். ஏன்னா அதுதான் உடல் வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சியோடு தொடர்புடைய ஹார்மோனாக நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பிகினிங்ல இருந்தே மனிதனுடைய ஆளுமையை கண்டறியறதுக்கு பெரும்பாலும் முயற்சி செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஃப்ரம் ஏன்ஷியன்ட் பீரியட் கற்காலத்துல இருந்து தற்போது வரை ஜோதிடங்கள்லாம் நம்ம பார்ப்போம். அது எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னா இந்த ஆளுமை அளவீட்டு முறைகள் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா கை ஜோசியம் பார்ப்பாங்க, கை ரேகையை வச்சு சொல்றது, சில பேர் முகபாவனையை வச்சு சொல்லுவாங்க. இது மாதிரி காலம் தொட்டு தொடர்ந்து ஆளுமையை நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலும் இது யாருக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னாக்கா செல்ஃப் கான்சியஸ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆளுமையை பொறுத்தல இதுவரை பார்த்த எல்லா சாப்டருமே எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது சார். இப்போ கட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லேர்னிங்ன்றது நாட் ஓன்லி இன் ஹியூமன் பீயிங் இன்க்ளூடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். எல்லா உயிரினங்களுக்கும் கற்றல் நிகழுது சார், மனிதன் உட்பட. அதே மாதிரி நுண்ணறிவு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. இல்லை மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நுண்ணறிவு இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சில பேர்லாம் எதிர்மறையான ஒரு சிந்தனையோடு பார்க்குறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். ரொம்ப ஸ்மார்ட்டாக அனிமல்ஸ் அந்த அதனுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும். கவனிச்சிருக்கலாம் நீங்கள். நம்ம அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அனிமலுடைய பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும்போது அவ்வளோ கிளியராக அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணும். அது அப்போது மேபி இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா லேர்னிங்காக இருந்தாலும் இல்லை அட்டென்ஷனு எல்லாமே எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸப்டடு பர்சனாலிட்டி சார், ஆளுமை மட்டும் மனிதனுக்கு மட்டும்தான் அளவிட முடியுது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மனிதர்கள்னு கூட சொல்லும்போது கூட ஆணாதிக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் ஆண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட நிகழ்வா இருந்தது. ஆனால் இப்போ பரவாயில்ல, பெண்களுக்கும் அசஸ் பண்ணலாம், பெண்களும் ஆளுமை படைச்சவங்க தான் அப்படின்றத ஓரளவுக்கு வேர்ல்டு வைடா அக்செப்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல ஆளுமையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம், உயிரியல் காரணிகள் அப்படின்னு. ஜென்ரலாகவே நம்ம பாடிக்குள்ளார கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் ஹார்மோனல் கோஆர்டினேஷன் இது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஏதாச்சும் இம்பேலன்ஸ் ஆஃப் நியூராலஜிக்கல் கோஆர்டினேஷன் அஸ் வெல் அஸ் த கெமிக்கல் கோஆர்டினேஷன், நம்ம வேதிய ஒருங்கிணைவில் பிரச்சனை இருந்துச்சுனாலோ, எக்ஸாம்பிள் பாருங்களேன், நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய டோபமைன் என்ற புரோட்டீன் மால் செக்ரேஷன் அப்படின்லாம் மெலடோனின் ஆர் செரடோனின் இல்லை அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின், இப்போ ஈவன் தைராக்சின், இது மாதிரி எந்த ஹார்மோன் வேணாலும் இம்பேலன்ஸாக இருக்கும்போது அந்த இடத்துல ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி சைக்காலஜிக்கல் சேஞ்சஸும் நடக்கும் சார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால இந்த உயிரியல் காரணி அப்படின்னு சொல்லும்போது இந்த உடல் சார்ந்த காரணி கூட இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு, சில சமயங்களில் கலர் டிஃப்ரென்ஸ் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஒரு ஃப்ரம் த 13 years to 19 years ஓல்டு, இல்லை 13 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளார இல்லை 19 வயசுக்குள்ளார குழந்தை ஹைட்டாக இருக்குமா, இல்லைன்னா ஷார்ட்டாக இருப்பான், இல்லை பிளாக்காக இருப்பான், அப்படி இல்லைனா ரொம்ப ஒயிட்டாக இருப்பான். இப்போ இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணும் சார். நார்மலாக எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடல்வாகு பார்த்து தான் இவங்க பர்சனாலிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போதான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டில் அது மட்டுமே காரணம் இல்லை. நம்ம வேர்ல்டில் பார்ப்போம், உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு மட்டுமே தேர்ந்தெடுக்கல, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு உளவியல் இந்த ஃப்ரம் த 20th century 20ஆம் நூற்றாண்டுலேருந்து மிகப்பெரிய மாற்றம். ஜஸ்ட் லைக் 1 century தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டோடும் இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இன்னைக்கு சைக்காலஜி இருக்குது சார். அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை சோஷியலாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே சைக்காலஜி இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ரீசன் என்ன அப்படின்னாக்கா
இப்பதான் நம்ம மைண்ட் ரிலேட்டட் மனம் சார்ந்தது. இப்போ நம்ம பிரைன் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரைட் பிரைன் அதிகம் ஒர்க் ஆகுதா? லெஃப்ட் பிரைன் அதிகமா ஒர்க் ஆகுதா? அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்காக நோபல் பிரைஸே வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம இந்தியன் பீப்புள்லாம் பொறுத்தளவு என்னன்னா, லெஃப்ட் பிரைன் தான் அதிகமா ஒர்க் ஆகுது. அப்ப இந்த மைண்ட்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு? இந்த லிம்பிக் சிஸ்டத்துல இந்த எமோஷனல் என்ன ப்ராப்ளம்? ஏன்னா இதெல்லாம் ஏன் தேடுறோம் அப்படின்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல எரர் ஆகும்போது கண்டிப்பா டிஸ்லைக் பெர்சனாலிட்டியா இருக்கலாம். இட் லீட்ஸ் டு டிஸ்லைக் பெர்சனாலிட்டி. விரும்பத்தகாத ஒரு ஆளுமை உடையவர்களாக இருக்கலாம். இல்ல அப்படின்னா சோசியல் ஃபேக்டர். குழந்தைக்கு வந்து எந்த சமூக ரீதியாக அவங்க ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க ஹோம் ஆர் அவங்க எங்க படிக்கிறாங்க இல்ல? ஒரு குழந்தை வந்து சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிக்கிறதுக்கும், சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்ல படிக்கிறதுக்கும், ஒரு ரூரல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் 2 குழந்தைக்கும் கண்டிப்பா பெர்சனாலிட்டிலி டிஃபர். ஏன்னா, அந்த குழந்தையினுடைய என்விரான்மென்ட் வேறு, நம்ப இருக்கிறது வேற. இப்படிலாம் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் சார். இதனைத் தொடர்ந்து அந்த டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி. அப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி ஆளுமை வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாவே டைப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம் சார். உடல்வாகு. அப்ப உடல்வாகு அப்படின்னு சொல்லும்போது என்ன? ஹெட் இருக்கலாம், இல்ல ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பாடி ட்ரங்க்கு, பாடி, அப்டமன் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கனாக்கா பர்சனாலிட்டி அசஸ் பண்ணாங்க. அப்போ பர்சனாலிட்டி அசஸ் மீன்ஸ் டைப்பா பண்ணாங்க. கிளாசிஃபைட் பண்ணாங்க. இப்போ நம்ம கூட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் எப்படி கிளாசிஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, சிமிலாரிட்டிஸ் கேரக்டரோடு இருக்கிறதெல்லாம் பர்டிகுலர் ஒரு கேரக்டர் எடுத்து அதோடு சிமிலாரிட்டிஸ் கேரக்டர்லாம் ஒரு ஃபைலத்தில் வைப்போம். டிஸ்சிமிலர் கேரக்டர்னாக்கா அடுத்த கிளாஸுக்கோ இல்லை அடுத்த ஆர்டருக்கோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த நம்ம இன்வெர்டிபிரேட்டா வெர்டிபிரேட்டா படிக்கும்போது கவனிச்சிருப்போம். அதே மாதிரி தான் சார். இப்போ நம்ம பர்சனாலிட்டியில சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரொம்ப பல்கா இருக்காங்க. பார்த்துருக்கலாம். ரொம்ப குண்டா இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து பேட் பாடியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரிஸா வைக்கிறாங்க. சில பேர் பார்த்தோம்னா அத்லெட்டிக்கா இருக்கிறாங்க. அத்லெட்டிக் அப்படின்னாக்கா ஒரு என்ன சொல்றது? ஒரு திடகார்த்தமான ஒரு உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் பார்த்தோம்னா எக்லெக்டிக். எக்லெக்டிக் அப்படின்னாக்கா ரொம்ப லீனா இருப்பாங்க. லெப்டோஸ்டோமேட்டிக். ரொம்ப தின்னான உடம்பு, இல்லைன்னா ஒல்லியான தேகம். அப்போ யாரெல்லாம் ஒல்லியா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ஒரு கேட்டகரைஸ் பண்றாங்க. அப்படியே நீங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ரலாவே ஹியூமன நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. சில ஃபேஷியல் அப்பியரன்ஸ பார்க்கும்போது, ஸ்மைல் ஃபேஸா இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க. எ நான் இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, இல்ல நீங்க பார்த்த ரிலேட்டிவ்ஸ், இல்ல நெய்பர்ஸ் அவங்க வந்து ரொம்ப சிரிச்ச முகமா இருக்காங்களே அப்படின்னு நான் அவங்ககிட்டயே நேரடியா ஓப்பன் டாக்கே கூட பண்ணுவோம். அப்போ அது மாதிரி கேட்டகரிஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கேட்டகரைஸ் ஆகுது. லைக் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல. சில பேர் பார்த்தோம்னாக்கா, ரொம்ப கோவக்காரா இருப்பாங்க. இல்ல அக்ரெசிவா இருப்பாங்க. அது மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். மேல் மட்டும் தான் கோவக்காரங்க, ஃபீமேல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல. இப்பல்லாம் நாடகங்கள்லாம் பார்க்கும்போது, வில்லனை காட்டிலும் வில்லிகள் அதிகமாக காண்பிக்கப்படுது. அப்பன்னா சார் வந்து நெறைய நாடகம் பார்க்குறாரு மாரி தெரியுது, அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி சொல்லல. ஆனா, எனக்கு எப்படி வந்து ஹீரோ, வில்லன் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி எனக்கு ஹீரோயினி, வில்லி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டருங்க இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அப்ப இயல்பானது தானே அப்படின்னு. அப்போ ஆசிரியர்களே இந்த இடத்துல பாருங்க அழகா சில பேர் வந்து ஸ்மைல் ஃபேஸா இருக்கிறாங்க. சில பேர் அக்ரெசிவ்ல கோவக்காரங்களா இருப்பாங்க. சில பேர் பார்த்தோம்னாக்கா, ரொம்ப தூங்கு மூஞ்சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இல்ல எப்போதும் ஸ்லீப் மோடு இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொதுவாக அ கேட்டகரைஸ் பண்ணும்போது, ஜென்ரலா கிராமங்கள்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். தூங்கு மூஞ்சி, அழுமூஞ்சி, சிடுமூஞ்சி, சிரிமூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனு, இல்ல பாடி ஷேப்பு, சில சமயங்கள்ல அந்த காக்னிஷன் அறிவு சார்ந்து கூட சில பேருக்கு வந்து சொமட்டோடோனிக் இருக்கும். சில பேருக்கு செரிப்ரோடோனி இருக்கும். சில பேருக்கு விசரோடோனி இருக்கும். சைக்காலஜிக்கல் அப்ரோச்சஸ்ல பெர்சனாலிட்டிஸ. அப்ப இந்த பெர்சனாலிட்டில அ இது மாதிரி தான் அவங்க வகைப்படுத்தியிருக்கிறாங்க. பெரும்பாலும் நமக்கு கம்பல்சரி எந்த பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்தீங்கனாலும் ஒண்ணு டைப் அப்ரோச்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். இல்லன்னா ட்ரைட் அப்ரோச்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லன்னா டைப் கம் ட்ரைட். இப்போ நம்ப அதிகபட்சமான ஒரு கிளாசிஃபிகேஷன் எங்க குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, உடல்வாகு அணுகுமுறையில தான். அல்லது வகைப்பாடு அணுகுமுறை அப்படின்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி உடல்வாகு அப்படின்னு வந்திருக்கணும் சார்.
அது வந்து டைப்பிங் எரரு. உடல்வாகு அணுகுமுறை. அப்போ உடல்வாகு அணுகுமுறை இங்கிலீஷ்ல டைப் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து உள பண்புகள் கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை அல்லது உளவாகு அணுகுமுறை. இங்கிலீஷ்ல ட்ரைட் அப்ரோச். அப்போ நம்ம பண்புகளை வச்சு சில பேர் பார்த்தோம்னா ரிஜிடிட்டியா இருப்பாங்க, சில பேர் ஷையா இருப்பாங்க, சில பேர் வந்து பெர்சிஸ்டன்ஸ் இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம்னா டொமினன்ஸ் இருப்பாங்க, சில பேர் டாலரன்ஸ் கேரக்டர் இருக்கும், சில பேர் சார்ஃபுல்லா இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்டெலிஜென்ட் பீப்புளா இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆனஸ்டா இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஸ்பயர் இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலி பேலன்ஸா இருப்பாங்க, சில பேர் பார்த்தோம்னா எமோஷ்னலி இம்பேலன்ஸா இருப்பாங்க. இப்போ இது மாதிரி கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டரை வச்சு இந்த கேரக்டர் இருக்கிறவங்களாம் இந்த பர்சனாலிட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். லைக் அந்த ட்ரைட்ஸ் இந்த பண்புகள் இருக்கிறவங்களாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒருத்தருக்கு வந்து பெர்சிஸ்டன்ஸ்னா தமிழ்ல விடாமுயற்சி அப்படின்னு சொல்றோம். இல்லை சார் ஷையா இருக்கிறாங்க, இல்லை சார் டாலரன்ஸு, இல்லை டொமினன்ஸு, இப்படிலாம் கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு என்ன வகையான ஆளுமே இருக்கலாம் அப்படின்னாக்கா அவங்க இன்ட்ராவோட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, ஒருவருடைய குணாதிசயங்களை வைத்து இவங்க வந்து இந்த ஆளுமே இருப்பாங்க, ஒருவருடைய உடல்வாக பார்த்து இவங்க இந்த வகையான ஆளுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க டைப். சொல்லுங்க சார். வகைப்பாட்டு அணுகுமுறை உள பண்புகள் கூறு வகைப்பாடு உடல் வாகுங்களா சார்? தேர்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப் அப்ரோச்னு சொன்னோம், உடல் வாகு. ரெண்டாவது உளக்கூறு, மூன்றாவது வந்து உடல் உளக்கூறு சார். ஓகேங்க சார், தேங்க் யூ சார். நம்ம டைப் கம் ட்ரைட் அப்ரோச், டைப் அப்ரோச், ட்ரைட் அப்ரோச், டைப் கம் ட்ரைட் அப்ரோச். அதனால நம்ம இந்த டைப் அப்ரோச்சில் முதலாவதாக ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன் இவருடைய வகைப்பாடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஹிப்போக்ராட்டஸ் அண்டு கேலன். ஹிப்போக்ராட்டஸ் அண்ட் கேலன் அவருடைய வகைப்பாட்டில் இயல்புபடி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம், மைண்ட் செட்டின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. ஹிப்போக்ராட்டஸ் வகைப்பாடுல 5ஆம் நூற்றாண்டுல கிரேக்க மருத்துவரான உடல் திரவம் அதே மாதிரி நகைச்சுவை அடிப்படையை கொண்டு 4 வகையாக பிரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுல நம்ம மஞ்சள் பித்தம் அப்படின்னு இருக்குங்களா, அந்த பித்த நிறமி மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மஞ்சள், சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்றோம். கோலரிக்கு, மெலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குயின் சார். கோலரிக், மெலன்கோலிக், பிளக்மேட்டிக், சாங்குயின் என்று 4 வகையான ஆளுமை வகையை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டோம்னா கேலன் அல்லது ஹிப்போக்ராட்டஸ். சில சமயம் ஆப்ஷன் ஏவில் ஹிப்போக்ராட்டஸ், ஆப்ஷன் பியில் கேலன்னு கொடுத்தாங்கன்னா ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னாக்கா ஆளுமையை வந்து 4 வகைப்பாடு இருக்கு இல்லை, இதில் வந்து கோலரிக்கு, மெலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக் அண்ட் சாங்குயின் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அட்வொகேட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் கேலன், ஆப்ஷன் பியில் கிரிச்மர், ஆப்ஷன் சியில் ஸ்ப்ரிங்கர், ஆப்ஷன் டியில் ஐசங்க் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா கேலன் சார். சில சமயங்களில் ஹிப்போக்ராட்டஸ் அல்லது கேலனும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கேட்க சான்ஸ் அப்படின்னா பண்புகள் சார். அப்போ பண்புகளின் அடிப்படையில்னா நம்ம புரிந்து கொள்ளும் விதமாக அங்கே என்ன அப்படின்னா 2 விஷயம் சார். ஒன்று உடல் சார்ந்த பண்பு, இன்னொன்று மனவெழுச்சி. 2 தான். அப்போ பாருங்க, உடல் பலம், அதுக்கு அடுத்தது குறைந்த மனவெழுச்சி. மனவெழுச்சி வந்து குறைந்திருக்கு, ஆனால் உடல் பலம் அதிகமாக இருக்கு. அது மாதிரியான பண்புகளை கொண்டவங்க ஆளுமை என்னன்னா கோலரிக் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா சிடுமூஞ்சி. அவங்களுடைய உடல் திரவத்துல இந்த பித்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த பைல் திரவம் அது வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும். இவங்களுடைய முதன்மை பண்பு என்ன சார் அப்படின்னா எப்போதும் சிடுமூஞ்சின்னு சொல்றோம் இல்லை, அப்ப சிடுமூஞ்சினா என்ன அர்த்தம்? கோவக்காரு சார், இல்லை ரொம்ப கோவப்படுவாங்க. இவங்களை எல்லாமே கேலனோ ஹிப்போக்ராட்டஸ் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல சிடுமூஞ்சி என்ற வகைப்படுத்தினாங்க. அப்போ இவங்களுடைய குணாதிசயத்தை வினாவா கேட்கலாம் சார். குறைந்த மனவீழ்ச்சி மற்றும் உடல் பலம் கொண்ட
பண்புகளை உடைய ஆளுமை அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிறுமூஞ்சி அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, லோ எமோஷனல் அண்டு ஹை பிசிக்கல் கண்டிஷன் பேஸ்டு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கோலரிக், மேலன்கோலிக், பிளக்மேட்டிக், சாங்குயின் அப்படின்னு கொடுக்கலாம். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிறுமூஞ்சின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாம கோலரிக், மேலன்கோலிக், பிளக்மேட்டிக், சாங்குயின். அதனால உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நீங்க அப்படியே அந்த ஆங்கிலத்தில் இருக்குமில்ல, கோலரிக்கு, மேலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குயின் அப்படின்னு படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதை வேணா அப்படியே சாங்குயின்னு கொடுக்கலாம், பிளக்மேட்டிக்னு கொடுக்கலாம் டிரான்ஸ்லேட் பண்ணாம. அப்போ தூங்கு மூஞ்சின்னு கொடுத்துட்டு பிளக்மேட்டிக் கொடுக்காது இருப்பாங்கன்னு கிடையாது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல தான் கொஸ்டின் இருக்கும், அடுத்து தமிழ் வெர்ஷன் கொடுத்துருக்கோம். தமிழ் வெர்ஷன்ல வந்து அவங்க அழு மூஞ்சி, தூங்கு மூஞ்சின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பண்ணாம என்ன பண்ணலாம்னாக்கா மேலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குயின், கோலரிக். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்களே, தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம மெட்டீரியலு அதனால தேடி பிடிச்சி ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்கோம் சார். ஆனால் பெரும்பாலான பிஜிடிஆர்பியில் அவங்க சிடுமூஞ்சினோ, அழுமூஞ்சினோ, தூங்கு மூஞ்சினோ, சிறிமூஞ்சினோ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலை. நேரடியாக கோலரிக்கு, மேலன்கோலிக்கு, பிளக்மேட்டிக், சாங்குயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். அப்போ அந்த ஆஸ்பெக்டில் ஃபர்ஸ்ட் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்களேன், அழுமூஞ்சி, மேலன்கோலிக். இவங்களுக்கு பிளாக் பைல். அப்போ மேலே பார்த்தது என்ன சார்னாக்கா மஞ்சள் நிறத்தில் பித்த நிறமி அதிகமாக காணப்படும். அது மாதிரி இருக்கிறவங்க கோலரிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு கேலனும் கிப்பாக்ரோட்டஸும் வகைப்படுத்தினாங்க சார். சில பேருக்கு அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த பித்த நிறமி கருமை நிறத்துல இருக்கும், அது வந்து டாமினேஷனா இருக்கு அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்பு 5ஆம் நூற்றாண்டு கிரேக்க மருத்துவராக இருந்த உடல் திரவங்களை வச்சு, அப்போ அந்த உடல் திரவத்துல நம்ம என்ன சொல்றோம்னா அந்த பித்த திரவத்தை வச்சு. அதனால அழுமூஞ்சியா இருக்கிறவங்களுடைய பித்த நிறம் என்னவாக இருக்கு அப்படின்னா கருமை நிறம் இருக்கு, கருப்பு பித்தம். இவங்க பெரும்பாலும் என்னன்னா அழுமூஞ்சின்றதால குறைந்த மனவீழ்ச்சி, உடல் பலமும் குறைவு, ரெண்டுமே இவங்களுக்கு குறைவு சார். எமோஷ்னலி வீக்கு as well as the physically weak. மனவீழ்ச்சி குறைந்தும் காணப்படுறது அழுமூஞ்சி. அதனால இவங்க பெரும்பாலும் என்னன்னா மனச்சோர்வா இருப்பாங்க சார். அப்படின்னா மென்டல் பேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, மென்டல் பேட்டிக், மனச்சோர்வு. இப்ப சில சமயங்கள்ல முதன்மை பண்பாக மனச்சோர்வை கொண்டு முதன்மை பண்பை வினாவா கேட்டு ஆளுமை வகையை செலக்ட் பண்றது, இல்ல ரைட் ஹேண்ட் சைட் பண்புகளை கேட்டு மிடில் இருக்கக்கூடிய பண்பை வந்து வினாவா அமைக்கிறது. அப்ப இந்த டேபிளர் காலத்துல மினிமம் வந்து அவங்க ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் சார். அதனால நம்ம சாம்பிளுக்கு கூட நம்ம டெஸ்ட் வைக்கும்போது 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணுவோம். நீங்க தான் அனலிட்டிக் ஆகணும், உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையை இங்க நம்ம பயன்படுத்தணும். அப்போ அப்படி பயன்படுத்தப்படும் போது இதை நம்ம புரிஞ்சுட்டோம் சார். அதுக்கு அடுத்தது தூங்கு மூஞ்சி அப்படின்றோமா, பிளக்மேட்டிக் அப்படின்னு. இங்க பெரும்பாலும் யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா சளி அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. நம்ம இணைப்புல யாரோ மியூட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இல்லை தெரியாதா தெரியல, கவனக்குறைவாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் அட்டென்டிவாக இருப்போமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மளே சைக்காலஜி நடத்தும் போது நடத்தியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி 10 seconds ஷிஃப்டிங் ஆஃப் அட்டென்ஷன் இல்லை, ஒவ்வொரு 10 வினாடிக்கு ஒரு முறையும் நம்மளுடைய கவனம் மாறுகிறது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அதனால சைக்காலஜி நம்மளே நடத்திட்டு நம்மளே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் ட்ரை டு. சரிங்க சார். அப்போ பாருங்க, நம்ம தூங்குமுஞ்சி, பிளக்மேட்டிக்கு, அந்த மியூக்கஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சளி. நம்ம டெக்னிக்கல் டேர்ம் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து சளின்றோம். அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைலி எமோஷ்னல். அப்போ ஹை எமோஷன் இருக்கும், ஆனால் வீக் பாடி இருக்கும் சார். உடல் பலமற்றவனாக இருப்பாங்க, அதனால சோம்பேறி அப்படின்னு சொல்லுவோம்ல, பிசிக்கல் பேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரைவில் செயல்படாதவன் அல்லது பிசிக்கல் பேட்டிக் அப்படின்னு பக்கத்துல வந்து உடல் சோர்வுன்னு கூட போட்டுங்க சார். விரைவில் செயல்படாதவன் அப்படின்னு இருக்கா, லெதாச்சிக்குன்னு சொல்லுவோம், அல்லது உடல் சோர்வு அப்படின்னு கூட எழுதிக்கங்க, உடல் சோர்வு. ஏன்னா நம்ம கிளியரா ஆப்போசிட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக.
ரெண்டு பேருக்கும் உள்ள ஆப்போசிட் என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும். அங்க வந்து குறைந்த மனவீழ்ச்சி, இங்க அதிக மனவீழ்ச்சி. அடுத்து சிரிமூஞ்சி வரும் சார். சிரிமூஞ்சில இவங்களுக்கு எந்த திரவம் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துது அப்படின்னாக்கா ரத்தம் சார். அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய திரவம் அப்படின்னாவே நம்ம சுவாலஜின்றதால நிணநீர்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து ரத்தம் படிச்சிருப்போம் இல்ல. இங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ரத்தம், நிணநீரை பத்தி இங்க எங்கேயுமே அந்த திரவத்தை பத்தி குறிப்பிடல. அதுக்கு மாற்றாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா பித்த நீரையும் அதுக்கு அடுத்தது மியூக்கஸ், இந்த சளி, இதையும் வந்து இவங்க மையப்படுத்தியிருக்காங்க சார். அதனால அதான் அங்க சனின்னு இருக்கு, சளி பிடிச்சா சனி வந்துடும் அப்படின்றது தானே. அந்த நீங்க அது வந்து பிரிண்டிங் எரர் தான் சார். நீங்க அடிச்சுட்டு சளின்னு எழுதிங்க, இல்லைன்னா மியூக்கஸ், இல்லைன்னா கோழை அப்படின்னு கூட எழுதிக்கிங்க. ஏன்னா நம்ம ஜுவாலஜி மேட்சரு, அதனால நம்ம கிளியரா புரிஞ்சுக்கும். இவங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா அதிக மனவீழ்ச்சி இருக்கும் சார். இல்லை, அதிக மனவீழ்ச்சி இருக்கக்கூடியவர்கள் உடல் பலமற்றவர்கள். அதுக்கடுத்து சிரிமூஞ்சிக்கு வரும். இவங்களுக்கு பாருங்க ரெண்டுமே சார், எமோஷனலி ஸ்ட்ராங்கு அஸ் வெல் அஸ் பிசிக்கலி ஸ்ட்ராங்கு. யார் ஒருவர் உடல் ரீதியாகவும் மனவீழ்ச்சி ரீதியாகவும் திறனோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிரிமூஞ்சி. நம்ம இதுவரையிலும் என்டையர் சாப்டர் படிச்சுட்டே வந்துட்டோம் சார். அப்படி பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கிளியரா புரிதல் இருந்தால் மட்டும்தான் சைக்காலஜி என்டையரா 4th, 5th, 6th யூனிட் நம்ம முடிக்கும் போது ஹோலிஸ்டிக் நாலேஜ் அபவுட் சைக்காலஜி. நம்ம டெட்டில் 10 யூனிட்ஸ் படிச்சிருப்போம். இந்த 10 யூனிட்ஸை 3 யூனிட்ஸை அவங்க மெர்ஜ் பண்ணியிருக்காங்க சார். அப்போ நான் ஏற்கனவே எமோஷனல் படித்தேன் சார், இப்போ எமோஷனல்னா என்னன்னே எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே உடல் வளர்ச்சி பத்தி படிச்சோம் சார், ஆனா இப்போ வந்து எனக்கு உடல் வளர்ச்சினா என்னன்னே தெரியல அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடம் புரியாது. ஏன்னா இங்க வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், எமோஷனலி ஸ்ட்ராங்ன்றோம் ஆர் எமோஷனலி வீக்ன்றோம். அப்போ எமோஷனலி ஸ்ட்ராங், எமோஷனலி வீக் அப்படின்னாக்கா எமோஷன்னா நமக்கு தெரியும், ஸ்ட்ரைவிங் ஆஃப் இல்லை, நம்ம உள்ளார்ந்த எண்ணத்தினுடைய கிளர்ச்சி சார். ஸ்ட்ரைவிங் ஆஃப் எமோஷன், அது நம்ம மனவீழ்ச்சி வந்து கிளர்ச்சி அடைய திறனை தான் நம்ம மனவீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஆசிரியர்களே சிரிமூஞ்சியை பொறுத்தளவு சாங்குவின் இரண்டும் பலமாக இருக்கும் சார். லைக் எ ஸ்ட்ராங் எமோஷன் அஸ் வெல் அஸ் த ஸ்ட்ராங் பாடி. சக்தி வாய்ந்தவன் உடல் பலம். அதனால நல்லது என நம்புவன் என்ற முதன்மை பண்பு இருக்கும். இவர்களுக்கு அதிக அளவு இரத்த ஆதிக்கம் செலுத்தும் சார். வேணா ஒரு க்ளூ வேணா சொல்றேன். இந்த 4மே சார் எனக்கு நான் வந்து மெமரைஸ், ஏற்கனவே நான் மேஜர் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், இந்த சைக்காலஜில நான் இவ்வளோ எங்கே சார் பார்க்கறது அப்படின்னாக்கா வேணா கார்லேட் பண்ணி வேணா நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. நம்ம ஜுவாலஜில இன்ட்ராக்ஷன் ஒரு இடம் இருக்கு. பாராசிட்டிசம், மியூச்சுவலிசம், கமென்சாலிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சார். அங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா பிளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருப்போம் சார். இல்ல, பிளஸ் மைனஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சிரிமூஞ்சி அப்படின்னு இருக்கா, சாங்குவின்னு பிளஸ் பிளஸ் ஞாபகம் வச்சுங்க சார். பிளஸ் பிளஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பாரு, சிரிச்ச மூஞ்சி அப்படின்னு சொல்றோமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, அழிமூஞ்சியா. அதனால அழிமூஞ்சிய மைனஸ் மைனஸ் ஞாபகம் வச்சுங்க. இப்போ சிரிமூஞ்சி பிளஸ் பிளஸ், அழிமூஞ்சி மைனஸ் மைனஸ். இப்போ நம்ம பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ்ன்னு சொல்றது என்ன, 2 ட்ரைட்ஸ் யூஸ் பண்றோம். ஒன்று மனவீழ்ச்சி, இன்னொன்று உடல் சார். அப்போ மனவீழ்ச்சி சார்ந்து இல்லை, எமோஷ்னலி ஸ்ட்ராங், மனவீழ்ச்சி பலமும் அதுக்கடுத்து உடல் பலமும் கொண்டவங்களை நம்ம பிளஸ் பிளஸ்னும், மனவீழ்ச்சியும் குறைந்து உடல் பலமும் குறைந்தவர்களை நம்ம மைனஸ் மைனஸ்னு சொல்றோம் சார். இல்லை, அடுத்து சார் இப்ப சிடுமூஞ்சியும் தூங்கு மூஞ்சியும் நீங்க கார்லேட் பண்ணுங்க. இப்ப சிடுமூஞ்சின்றவங்க கோவக்காருங்க இல்ல, அதுக்கடுத்து தூங்கு மூஞ்சின்றவன் தூங்கின்னு கிடக்கிறதால அவனுக்கு கோவம் வரப்போறது இல்லை. அதனால அங்க மைனஸ் பிளஸ், இங்க பிளஸ் மைனஸ் சார். அதனால எப்போதும் ஃபர்ஸ்டா எடுக்கிறது எதுனா எமோஷனல் சார், செகண்ட் வந்து பிசிக்கலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்ப மைனஸ் பிளஸ்னாக்கா எமோஷனலி வீக், பாடிலி ஸ்ட்ராங். யாரு, கோலரிக், சிடுமூஞ்சி. அதுக்கு அடுத்தது தூங்கு மூஞ்சி பாருங்க, எமோஷனலி ஸ்ட்ராங்கு, பாடிலி வீக். யாரு அதிக நேரம் தூங்குவாங்கன்னா உடல் பலம் குறைஞ்சவங்க தான் சார் தூங்குவாங்க. இதான் வந்து யதார்த்தம் கூட. அதனால நீங்க இந்த சிம்பிள் மட்டும் நினைவுல இருந்தா ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தும் ஒரு பயாலஜிக்கல் டெக்னிக் என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல பிளக்
பிளக்னா என்னன்னு நமக்கு மீனிங் தெரியல. பிளக்னா என்ன சார்? செருகு செருகு சேரு, மியூக்கஸ் சார். நம்ம ஜுவாலஜில படிச்சிருக்கோம். மியூக்கஸ நம்ம லத்தீன் டேர்ம்ல ஃபிளக்குன்னும். ஃபிளக்குனாக மியூக்கஸ், சளி சார். அதனால இந்த மியூக்கஸ் கோழைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம ஃபிளக்கினுடைய மீனிங் தெரிஞ்சிருந்தால நம்ம கோழை வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்னும், சாங்குவின் சாங்குவின் அப்படின்றோம். பிளட் ரிலேட்டட் தான் நம்ம சாங்குவின் அப்படின்னு சொல்லுவோம். பிளட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல சாங்குவின் அப்படின்னு சொல்றோம். சாங்கிவோரஸ் சாங்கிவோரஸ்னா பிளட் சக்கிங் அனிமல். வெரி குட். அப்படி கூட நீங்க ரிலேட் பண்ணிடுங்க. அடுத்து கோலரிக் மேலன்கோலிக். கோலரிக் மேலன்கோலிக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம பித்த நிறமி சார். அப்ப பித்த நிறமில எல்லோ பிளாக் மேலன்கோலிக்கு. நீங்க மேலன்கோலிக்கு பிளாக் வந்து நீங்க ரிலேட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ இதுல அவங்க எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆளுமை வகைய வினாவா கேட்டு ஆப்ஷன்ல பண்புகளை கொடுக்கலாம், பண்புகளை வினாக்களா கேட்டு ஆளுமை வகை கேட்கலாம், அல்லது முதன்மை பண்பை கேட்டு ஆளுமை வகையை கேட்கலாம் சார். இப்படிதான். இல்லையா ரொம்ப சிம்பிள் ஆர்டர் கொஸ்டின் அப்படின்னா இந்த 4 வகையான ஆளுமைய, அந்த 4 வகையான ஆளுமை அப்படின்னு சொல்லும்போது மைண்ட் செட், மன இயல்புபடி மனிதர்களை வகைப்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிப்போக்ராட்டஸ் அண்ட் கேலன் அப்படின்னு நீங்க நினைவில் வச்சுங்க. இல்லை சார் நீங்க இதை தான் வந்து சிம்பிள்னு சொன்னீங்க எங்களுக்கு, ஆனால் அந்த சைக்காலஜி நேம் தான் சார் கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு வந்து பர்சனாலிட்டியில் அதிகபட்சமாக சைக்காலஜிஸ்ட் நேம் வந்து இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் லைக் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் அந்த அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் ஆப்ஷன் இருக்கும் இல்லை, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க சார். எனிவே இப்போ நம்ம ஹிப்போக்ராட்டஸை கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம் இல்லையா? அந்த இன்ட்ராக்ஷன்ல நம்ம புரிஞ்சதன் அடிப்படையில் அதுக்கு அடுத்தது கிரிச்மர். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார். சார் அந்த கேலன் மட்டும் தனியா கேலனோட வகைப்பாடுல தனியா ஹிப்போக்ராட்டஸ் இல்லாம கேட்டா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சார்? இல்ல இப்போ ஹிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன் இருவரும் சேர்ந்து வகைப்படுத்தியதுதான் இது, அந்த டெம்பர்மெண்ட். அப்படி தனியானாக்கா ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்னு அவர் நேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, கேலன் நேம் இருக்காது. சில சமயங்கள்ல 2 பேருடைய நேமும் இருந்துச்சுனாக்கா நீங்க ஏபி அப்படின்னு சில கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். அதுதாங்க நீங்க கேக்குறீங்க. சில சமயங்கள்ல ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, கேலன் என்பவர் ஆளுமையை எத்தனை வகையாக பிரித்தார் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏல 3, ஆப்ஷன் பில 6, ஆப்ஷன் சில 4, ஆப்ஷன் டில 2ன்னு கொடுப்பாங்க. அப்ப இது 4 ஆப்ஷன்ல ஒண்ணு நம்ம ரொம்ப டெப்தா படிச்சுட்டு போயிருப்பாங்க, சில பேர் சர்ஃபேஸா படிச்சிருக்க மாட்டாங்க சார், மேலோட்டமா இருக்கிறத படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இது டஃபா மாறி போயிடும் இல்ல. அப்போ நம்ம A to Z டாப் டு பாட்டம் தெரியும் போது ஈஸியா பண்ணிடலாம். இப்போ நம்ம கூட 4 அப்படின்றது ஹிப்போக்ராட்டஸ் ஆர் கேலன்ஸ் இல்ல. இதுவே நம்ம 3 அப்படின்னு சொன்னது யாருன்னா கிரிச்மர். இதே 6 அப்படின்னு சொன்னது ஸ்ப்ரங்கர். 2ன்னு சொன்னது யாரா இருக்கலாம்? ஜங் சார். வெரி குட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க ப்ரொனன்சியேஷன்ல ஜங்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. யுங்கு சார், ஜே சைலண்ட்டு. அதனால இனி ப்ரொனன்சியேஷன் நீங்க பண்ணும்போது ஜங்குன்னு சொல்ல வேண்டாம், யுங்குன்னு சொல்லுங்க சார். அது ஜே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் சைலண்ட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கிறவங்க எல்லாம் மேடம் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க ஜங்குன்னு. நம்ம ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ல வித்தியாசம் வரும். அதனால தவறே இல்லை, நம்ம மாற்றி சொல்கிறோன்றதுக்காக வருத்தலாம் படவே தேவையில்லை. ஏன்னா அது நம்ம ஒரு நியூவான ஒரு வேர்டு இருக்கும்போது அப்படி தோணும், அதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். எனிவேஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம ஹிப்போக்ராட்டஸை கம்ப்ளீட்டாக ஹிப்போக்ராட்டஸ் அண்ட் கேலனை பற்றி ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு இல்லை. கோவக்காராக இருக்கிறவங்க யாரு, சிடுமூஞ்சி இருக்கிறவங்க யாருன்னு. அடுத்து கிரிச்மர் என்ன பண்ணாரு சார் அப்படின்னா, இவர் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட். இவர் பாடி பில்டுன்னு கேள்விப்பட்டிருப்பேன்ல, அதன் அடிப்படையில் 3ஆ பிரிச்சாரு சார். அப்போ அந்த 3ஆ எப்படி பிரிச்சிருக்காரு பாருங்களேன். ஒன்று வந்து அத்லெட்டிக் டைப், தென் செகண்ட் வந்து அதே அத்லெட்டிக்னு இருக்கா இங்கிலீஷ்ல, அதை அடிச்சுட்டு ஏஸ்தனிக்
AESTHENIC, ஏஸ்தனிக் டைப். தேர்டு பைக்னிக். இப்போ சில சமயங்கள பைக்னிக்னே அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே தமிழ்ல டைப் ஆகுது சார் கொஸ்டின் பேப்பர்ல. அதே மாதிரி ஏஸ்தனிக், அத்லெட்டிக் சில சமயங்கள தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எப்படின்னா திரண்ட பருத்த தசைகளும் எலும்புகளும் உடையோர், அப்படின்னா கட்டான உடல்வாகு அப்படின்னு சொல்லலாம். இல்லை பெரும்பாலும் above 13 ஆர் above 17, 17 வயசுக்கு மேல பார்த்தோம்னாக்கா ஆண் பெண் வந்து ஒரு திடகார்த்தமான ஒரு கட்டான உடல்வாகு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. அத்லெட்டிக் கரெக்டா பிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி சார், எனிவே இப்போ நம்ம இது மாதிரி ஒரு டைப்பை உடல்வாகு பிசிக்கல் டைப் அப்படின்னு சொல்லும்போது அத்லெட்டிக் என்ற ஒரு டைப்பு. அதை தமிழ்ல திரண்ட பருத்த தசைகளுடன் எலும்புகளும் உடையோர் அப்படின்னா என்னன்னா பருத்த தசை எலும்பு, அப்படி இல்லைன்னா தமிழ்ல கட்டான உடல்வாகு. இவங்களுக்கு என்ன ஆளுமை சார் இருக்கும் அப்படின்னா சீசோதைம் அப்படின்ற ஆளுமை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீசோதைம் சில சமயங்கள தமிழ்ல வந்து சைசோதைம் அப்படின்னு கூட அவங்க டைப் பண்ணிடுவாங்க சார். என்னதான் இவங்களுடைய கேரக்டர்ல இருக்கும் அப்படின்னா பிறருடன் நெருங்கி பழக மாட்டான், அதுக்கடுத்து தன் பிரச்சனை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பான், அதே மாதிரி கற்பனை திறன் அதிகம் இருக்கும் சார். யாருக்கு? இந்த அத்லெட்டிக். அதே மாதிரி ஏஸ்தனிக். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான பண்பு. ஆளுமையிலையும் சீசோதைம். ஆனா இவங்க ஒல்லியா இருப்பாங்க சார். ஒல்லியா, ஒட்டிய மார்பும் குறுகிய தோள்களும் உடையோர் அல்லது ஒல்லியான உடல்வாகு. யாரு? ஏஸ்தனிக் பர்சனாலிட்டி. இப்போ ஏஸ்தனிக் பர்சனாலிட்டி அப்படின்றவங்க இந்த ரெண்டுமே. அதுக்கு அடுத்து பாருங்களேன், சைக்ளோதைம் அப்படின்னு சொல்றோம். சைக்ளோதைம் உருண்டையான உடலும் வட்ட முகம் உடையோரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா உருண்டையான உடல்வாகு. ஆசிரியர்களே, கட்டான உடல்வாகு, ஒல்லியான உடல்வாகு, உருண்டையான உடல்வாகு. உருண்டையான உடல்வாகு என்ன சொல்றோம்? பைக்னிக். அவங்க ஆளுமை என்னன்னு சொல்றோம்? சைக்ளோதைம். இவங்க ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க, நகைச்சுவை உணர்ந்தோடு இருப்பாங்க, பிறருடன் நெருங்கியும் பழகுவாங்க. அதனால இங்க பாருங்களேன், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன குணாதிசயத்தை படிச்சோமோ, யார் ரெண்டு பேருக்கு? இந்த அத்லெட்டிக்கும் ஏஸ்தனிக்கும் அப்படியே ஆப்போசிட் பாருங்க. பிறருடன் நெருங்கி பழக மாட்டாங்க, இவங்க பிறருடன் நெருங்கி பழகுவாங்க. அதுக்கு அடுத்தது எப்போதும் தன் பிரச்சனை பற்றி மட்டுமே எண்ணிக்கின்னு கற்பனையில இருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப கலகலப்பா இருப்பாங்க, ரொம்ப நகைச்சுவை தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க சார். அதனால ஆசிரியர்களே, இந்த 3ல பண்புகளை வினாவா கேட்டு ஆளுமைய ABCD கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சில சமயங்கள்ல உடல்வாக வினாவாக கேட்டு ஆளுமைய ஆப்ஷன்ல கொடுக்கலாம் சார். இப்போ இங்க ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்க, சிசோதைம், சைக்ளோதைம். இப்போ சைக்ளோ அப்படின்னா உருண்டை, சைக்கிள் இல்ல, சைக்கிள் உருண்டை அப்படின்னு நினைவு வச்சுங்க. அவங்க வந்து சப்போஸ் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா குண்டா இருக்கிறவங்க அல்லது உருண்டையான உடல்வாகு பெற்றவங்கள சைக்ளோதைம் அப்படின்னு சொல்றோம். இது ஒண்ணு தெரிஞ்சுட்டா போதும், மற்றது ஈஸியா. நோன் டு அன்னோன். எனக்கு ஒண்ணு மைண்ட்ல வந்து கிளியரான மெமரி. என்ன கிளியரான மெமரி? உருண்டையான உடல் அல்லது வட்டமான முகம் அல்லது உருண்டையான உடல்வாகு. அவங்களுக்கு பேரு நம்ம சைக்காலஜிக்கலா உடல்வாகு அப்ரோச் என்ன சொல்றாங்க? பைக்னிக். அப்ப அவங்களுக்கு ஆளுமை என்ன? சைக்ளோதைம். இல்ல சில சமயங்கள்ல நகைச்சுவையாக பைக்லோ டிசீஸ் அப்படின்னுவாங்க. நகைச்சுவையாக இந்த வடிவேலுன்றேன், கவுண்டமணி, அதுக்கு அடுத்தது செந்தில்லாம், அது மாதிரி அந்த வார்த்தை கேட்டிருந்தாலும் அந்த வார்த்தை இங்க தொடர்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பொதுவாக சைக்காலஜில இந்த சைக்ளோதைம், சிசோதைம் இங்க நம்ம கேள்வி இருக்கலாம் சார். இல்லையா சில சமயங்கள்ல இன்ட்ராவோட்டு எக்ஸ்ட்ராவோட்டு சார். ஜென்ரலா சில சமயங்கள்ல உடல்வாகு அணுகுமுறையில அகமுகன் புறமுகன் படிச்சிருப்பீங்க. அப்ப அகமுகனுடைய கேரக்டரு அகமுகன் எப்படி உடல்வாகுல இருப்பாங்க அப்படின்னா
அத்லட்டிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்தனிக்காகவும் இருக்கலாம். மேபி தான் அத்லட்டிக்காக இருக்கலாம் ஆர் எஸ்தனிக்ஸ. அதுக்கு அடுத்தது இந்த எண்டோத்தம் அப்படின்னு படிச்சோம் பார்த்தீங்களா, புறமுகன். அப்போ பாருங்க, புறமுகன்ல நீங்கள் இப்போ இன்ட்ரா ஓட்டு எக்ஸ்ட்ரா ஓட்டு, புறமுகன்ன்றது எக்ஸ்ட்ரா ஓட்டு. அப்போ புறமுகன்ன்றவங்க யாரு சார் அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்க, உருண்டியா இருக்காங்க. அப்பா இன்னைக்கு தான் சார் எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. நான் வந்து குண்டா இருக்கிறேனே ஃபீல் பண்ணேன். ஆனால் குண்டா இருக்கிறவங்களுடைய குணாதிசயத்தில் பார்க்கும்போது ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க, நகைச்சுவையாக இருப்பாங்க, பிறரோடு அன்பாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆறுதலாக இருக்கு. தவறு இல்லை. ஏன்னா அந்த குண்டா இருக்கிறவங்க, அதுக்காக சில பேர் இல்லை வாத்தியார் குண்டு நடத்துறவர், அதனால அவரு சாதகமா நடத்திக்கிறாரு அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது எந்த புக்கத்துலன்னா எஸ்கே மங்கல், அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் சைக்காலஜி, எஸ்கே மங்கல்ல இருந்து தான் இந்த நோட்ஸ் நம்ம எடுத்தோம். அதனால பெரும்பாலும் இந்த நோட்ஸ்ல இந்த பைக்னிக்கு, ஏஸ்தனிக்கு, அத்லட்டிக் கேட்குறாங்க சார். நம்ம பிஜிடி ஆப்ல சில சமயங்கள சைக்ளோதைம், சிசோதைம் கேட்குறாங்க. இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப ஈஸி, ஸ்ப்ரெங்கருடைய வகைப்பாடுல 6 விதமான மதிப்புகள், 6 வேல்யூஸ். சில சமயங்கள்ல இந்த விழுமங்கள் அல்லது மதிப்புகளை 6 வகையாக குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்கலாம் சார். நம்ம அந்த சமயத்துல விழுமங்களை பத்தி நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்னா, யூனிட் 2லயும் படிப்போம் சார். யூனிட் 2ல விழுமங்கள், வேல்யூஸ், மாரலை பத்தி படிப்போம். அப்போ இது சேலஞ்சஸோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா சைக்காலஜிலையும் நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்கு. அதனால அந்த வேல்யூஸ்ல பாருங்க, இவரு வேல்யூஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி விழுமங்கள் அல்லது ஆர்வங்களை அவர் தொடர்புபடுத்தி 6 வகையா பிரிச்சு, சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாருன்னா தியரிட்டிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னா கொள்கை வகை ஆளுமை. ஏன்னா கட்சிகள் இப்பெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகளையும் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த கொள்கையின் அடிப்படையில் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்பெல்லாம் யாரும் அது மாதிரி போல்டாக மேடை போட்டு என் கட்சி இது, என் கட்சியின் கொள்கை இது, இதுக்கு எனக்கு வந்து வாக்களிங்கன்னு கேட்கல. இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றி மாற்றி அவங்கள பற்றி இவங்க பேசுகிறாங்க, இவங்கள பற்றி அவங்கள பேசுகிறாங்க. மக்களை பற்றி இவங்க எப்போ பேசுவாங்கன்னு இதுவரையும் தெரியல. ஆனால் அவங்களுக்காக தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். ஆனால் ஓட்டு போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. 100% வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியம். சரி சார், எதுக்காகனாக்கா அந்த கொள்கை வகை சார். சில பேர் வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக இருப்பாங்க, தன் கொள்கையிலிருந்து டிவியேஷனே ஆக மாட்டாங்க சார். அப்போ அந்த டிவியேஷனே ஆகாத இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம கொள்கை வகை ஆளுமை ஸ்பெங்கர். அடுத்து அழகுணர்ச்சி ஆளுமை, இரண்டாவதாக அழகுணர்ச்சி ஆளுமை, ஏஸ்தனிக் பர்சனாலிட்டி. இப்போ ஏஸ்தனிக் பர்சனாலிட்டின்னா பெரும்பாலும் இந்த ரசிப்புத்தன்மை அவங்களுக்குள்ளார இருக்கும். அழகு பற்றிய ஒரு ஆர்வங்கள் வந்து இருக்கும். தன்னை ஒப்பனை செஞ்சுக்கிறது. சில பேர் பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் கூட படிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக பியூட்டிஷியன் இருக்கு. மற்றவர்களை வந்து அழகுபடுத்துறது, ஈவன் இன்னைக்கு சினி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து நார்மலாக சினி ஃபீல்டில் இருந்த கலாச்சாரம் எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் வந்துருச்சு. அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னா ஆளுமை வந்து மேம்படுது. அதை சார்ந்த ஆளுமை இருக்கிறவங்க அதிகமாக ஆகுறாங்க. அதான் உண்மை. சில பேர் சொல்லலாம் எங்க காலத்துல அது மாதிரிலாம் இல்லை, இப்பெல்லாம் அது மாதிரி இருக்கிறீங்க, அது மாதிரி இருக்கிறீங்க, சில பேர் பேசுறாங்க, புலம்புறாங்க. அது அப்ப சார், இப்போ ஆளுமை வேறுபடுது இல்லை. அப்ப இருந்த பர்சனாலிட்டி பீப்புளே அதே பர்சனாலிட்டி பீப்புள் இப்பயும் இருக்கணும்ன்றது இல்லையே. அப்போ நம்ம சிலதெல்லாம் ஏத்துக்கணும், வேற வழியே இல்லை. இப்போ குழந்தைங்க கிட்ட கூட சில விஷயங்களை நம்ம ஆசிய டீச்சர், பிஜி டீச்சரா போய் ஒர்க் பண்றோம். நம்ம கிட்ட அடலசன்ஸ், அதுவும் ஃபோர்ஸ்ட் அடலசன்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தை ரொம்ப பீக்ல இருப்பான், பையன் பொண்ணுலாம். அந்த சமயத்துல மேக்சிமம் அப்படிதான் கொண்டு போகணும். குழந்தைய போயிட்டு நம்ம டீஸ் பண்ணக்கூடாது. காரணத்தை கொண்டும் அந்த குழந்தை வந்து இந்த பர்சனல் ஹைஜெனிக்ல, லைக் இந்த மேக்கப் விஷயத்துல ஏஸ்தனிக். ஏன்னா அந்த குழந்தை வந்து ஏஸ்தனிக் பர்சனாலிட்டியா இருந்தாக்கா தன்னை வந்து அழகுபடுத்துறதுல சில குழந்தைங்க வந்து சீப் கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் மேன்சம், இல்லை என்னெல்லாம் மேக்கப் கிட் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அது தவறே கிடையாது. அவங்களுடைய பர்சனாலிட்டி அதுதான் சார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் பர்சனாலிட்டி இருக்கும் சார். சமூக வகை ஆளுமை, எப்போதும் சோஷியலை பற்றி திங்க் பண்ணுவாங்க. இந்த சமூகத்தில் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. லைக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த அதர் பீப்புள், இல்லை மற்றவர்களோடு அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மையில் அவங்களுடைய ஆளுமை நிகழ்வு இருக்கும். அதனால சமூக வகை ஆளுமை, சோஷியல் பர்சனாலிட்டி.
அதுக்கடுத்து பொருளாதார வகை சார். சில பேருக்கு எப்போதும் பொருள் ஈட்டுறதுல அவ்வளோ ஒரு தாகம் இருக்கும். எக்கனாமிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதார வகை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் சார். பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இருக்கலாம். அரசியல் ஆளுமை. இன்னைக்கு வந்து அரசியல்ல வட்டத்துல தொடங்கி மாவட்டத்துல இருந்து அதுக்கடுத்து மாநிலத்துல இந்தியா அந்த அளவுக்கு இன்னைக்கு அரசியல் வந்து பேசப்படுது. அப்ப அரசியல்ல ஏன் சில பேர் அரசியல்ல அவ்வளோ ஆழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆளுமையே அதுதான் சார். அப்போ ஆளுமை இல்லாதவங்க, அரசியல் ஆளுமை இல்லாதவர்களை நம்ம அரசியல்ல நிறுத்துறதுன்றது வாய்ப்பு இல்லை. அவங்களும் நிற்கவும் மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, சமய ஆளுமை, இறுதியாக சமய ஆளுமை, ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி. இது சொல்லவே வேண்டாம். எந்த மதமா இருந்தாலும், இந்து மதமாக இருந்தாலும், இந்து மதத்துல பல குருக்கள் இல்ல இந்துக்கள்ல என்னெல்லாம் திங்கள்னா ஒண்ணு, செவ்வாய்னா ஒண்ணு, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா நாளும் ஏதோ ஒரு ஆன்மீக சிந்தனை. அதே மாதிரி இஸ்லாமியர்கள், அதே மாதிரி கிறித்துவர்கள் இரவு ஃபுல்லா இப்ப இது மாதிரியா ஏன் அவங்க அது மாதிரி இருக்காங்க? சில பேருக்கு தோணலாம். என்ன சார் நைட் ஃபுல்லா மாஸ் வைக்கிறாங்க சர்ச்ல. இல்ல அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு டெய்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் சார் டெய்லி 3 கால பூஜை, எல்லா பூஜையிலும் கலந்துக்கிறாங்க இவங்க இந்துக்கள்ல. இப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அவரவருடைய மதத்துல அவரவருடைய ஆழ்ந்த ஆளுமையை இதுல தவறே கிடையாது. சில பேருக்கு வந்து எந்த சார்ந்த ஆளுமை இருக்குன்னா சமய ஆளுமை இருக்கும் சார். தவறே கிடையாது. அவங்கள வந்து நம்ம அவங்க சமயத்தை பின்பற்றுறது தவறுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே என்ன சார்னாக்கா பர்சனாலிட்டி. இதை ஏன் நம்ம பார்க்குறோம்னா நம்ம கிட்ட வரக்கூடிய குழந்தைங்க, சில குழந்தைங்க வந்து தியரிட்டிக்கல் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. கொள்கை வகை ஆளுமை. சில குழந்தைங்க வந்து ஏஸ்தனிக் பர்சனாலிட்டி, அழகுணர்வு. சில குழந்தைங்க பார்த்தோம்னா சோஷியல் பர்சனாலிட்டி இருப்பாங்க. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பர்சனாலிட்டி. என்ன எக்கனாமிக்கல் பர்சனாலிட்டினாக்கா அந்த குழந்தை வந்து வெளியில போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வருவான் சார். பார்ட் டைமா ஒர்க் பண்ணுவான். இல்ல அவங்க அப்பா வந்து ஏதாவது ஷாப் வச்சுட்டு இருப்பாரு. அந்த கடையில அவன் போவான். அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ணுவாரு. இவனை வர வேண்டாம்னு சொல்றேன், இவன் வரான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த குழந்தை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு எக்கனாமிக் பர்சனாலிட்டி. சில குழந்தைங்க பொலிட்டிக்கல். நான் தான் அரசியலுக்கு போயிட்டேன், இந்த பையனை வரக்கூடாது, நல்லா படிச்சு போகணும், அரசியல்னா பண்ண இதுவா இல்லை, கிடையவே கிடையாது சார். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் தான் முதன்மையானது. மற்றது எல்லாம் பின்னாடி தான். நான் ஐஏஎஸ் ஆபீசராக கூட இருந்தால் கூட அரசியல்வாதி சொல்றது தான் நான் பண்ண முடியுமே தவிர, அப்போ அரசியலும் ஒரு அதிகாரத்தினுடைய முதல் கோலாக நம்ம பார்க்குறோம். அதனால குழந்தைங்கள டீவியேஷன் பண்ணக்கூடாது. குழந்தை வந்து பொலிட்டிக்கலா திங்க் பண்றான்னா தவறே இல்லை. அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த குழந்தை ஃபியூச்சர்ல எஜுகேஷன் மினிஸ்டரா வருவான். அப்போ நம்ம ஸ்கூலுக்கே கூட அந்த குழந்தை வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா வந்தானா அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்கு நம்மளும் ரெடியா இருக்கணும். நம்ம குழந்தை தானே, நம்ம கிட்ட படிச்ச குழந்தை இன்னைக்கு மினிஸ்டரா வரான் இல்ல, அந்த குழந்தைய அன்போடு வரவேற்க கண்டிப்பா எல்லா ஆசிரியரும் வரவேற்பாங்க. இதுதான் சார். அடுத்து வந்து ரிலீஜியஸ் மதங்கள். அப்பப்ப பட்ட அடிச்சுக்கிறான் சார், நாமம் போடுறான் சார், சிலுவை போடுறான் சார், கையில வந்து கருப்பு கயிறு கட்டுறான் சார். அதெல்லாம் ஒரி பண்ணவே கூடாது சார். குழந்தை ஒன்றும் அதனால ஒன்றும் பெருசா இதுவாயிட மாட்டான். ஏன்னா நம்ம இங்க பாக்குறோம் ஸ்ப்ரங்கரை வந்து பிசியாலஜிக்கலா இந்த ப்ராசஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த பிசிக்கல்ல இன்டர்னல் வேல்யூஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ஆகும்போது இந்த 6 வகையான ஆளுமை. அதனால ஆசிரியர்களே இங்க கேள்வி கேட்கலாம் சார். நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 வகையாக ஆளுமையை வந்து வகைப்படுத்துறாரு. யாரு சார் அப்படின்னா ஏற்கனவே 3 வகையா ஆளுமையை வகைப்படுத்தின கிருச்சுமர், இப்போது ஷெல்டன் சார். இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம தொடர்புபடுத்தி படிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இந்த இடத்துல கேட்கும்போது கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். ஏற்கனவே பைக்கினிக் பார்த்துருக்கோம், ஏஸ்தனிக் பார்த்துருக்கோம், அத்லெட்டிக் பார்த்துருக்கோம் சார். அப்படியே இங்க என்ன பண்றோம்னா எண்டோமார்பிக், எக்டோமார்பிக், மீசோமார்பிக். எண்டோமார்பி, எக்டோமார்பி, மீசோமார்பி. தமிழ்ல பருமனான உடல், நீருடல் அல்லது ஒல்லியான உடல், இடைநிலை உடல். அப்போ உடல் வாக்குல நம்ம ஆங்கிலத்துல பார்க்கும்போது எண்டோமார்பிக், எக்டோமார்பிக், மீசோமார்பிக். அப்படியே நம்ம தமிழ் படுத்தும் போது பாருங்களேன், பருமன் அப்படின்றதுக்கு வயிறு, அதை அடுத்த பாகங்களும் மற்ற பாகங்களை விட பருத்திருத்தல், அதுதான் பருமனோடு இருக்கிறாங்க. உடல் பருமன். ஏற்கனவே நம்ம BMI படிச்சிருக்கிறோம் சார். BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதனால நம்ம ஜுவாலஜி மேஜருக்கு ஈஸியா நிறைய விஷயங்கள் சைக்காலஜில ஈஸியா இருக்கும்.
அடுத்து வந்து ஒல்லியாக மெலிந்து நீண்ட எலும்புகளால் ஆன உடல் அமைப்பு. மெலிசா இருக்காங்கன்னா கண்டிப்பா எலும்பு தோலுமா தான் இருப்பாங்க இல்ல. அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னா நீருடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்டோமார்பிக். அடுத்து தசை வளர்ச்சி மிக்க கட்டான உடல் அமைப்பு கொண்டவர் அப்படின்னா இடைப்பட்ட உடல் அமைப்பு. அப்ப இந்த இடைப்பட்ட உடல் அமைப்பை நம்ம மீசோமார்பி அப்படின்னு சொல்றோம் சார். மீசோமார்பி. இப்போ இவங்க இது மாதிரியான உடல்வாகு இருக்கிறவங்களுக்கு என்ன வகையான ஆளுமை இருக்கும்? அங்க சிசோதைம் சைக்ளோதைம் அப்படின்னு படிச்சோம். சைக்ளோதைம் யாருக்கு படிச்சிருக்கோம்? உருண்டையா இருக்கிறவங்களுக்கு. அது யாரு? எண்டோமார்பி. இங்க என்னன்னு சொல்றாரு ஷெல்டனு? விசரோட்டோனியே. விசரல் ஆர்கன் அப்படின்னா என்னன்னு தெரியுதுங்களா? விசரல் ஜுவாலஜில விசரல் internal organs sir. Internal organs. வெரி குட். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். All internal organs. நம்ம ஜுவாலஜி மேஜருக்கு நிறைய விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அதனால இந்த இடத்துல இந்த உள்ளுறுப்புகள் சுக விருப்பமுள்ள ஆளுமை விசரோட்டோனி அப்படின்னு சொல்லுவோம். அதனால விசரோட்டோனி. நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த எக்டோமார்பிக் அப்படின்னா செரிபரோட்டோனி. செரிபரோ அப்படின்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம். செரிபரோ brain related. பிரைன்ல நம்ம பெருமூளை தானே செரிபரம். ஆமா சார். செரிபெல்லம் ஸ்மால் பிரைன், செரிபரம் பெருமூளை. அதனால சிந்தனை சார் பெரும்பாலும் நம்ம சிந்தனை, நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவாலுவேஷன், அறிதல், புரிதல், பயன்படுத்தல், தொகுத்தல், பகுத்தல், மதிப்பீடு, இவை அத்தனையும் எதை சார்ந்ததுன்னா செரிபரோ. அதனால இந்த எக்டோமார்பியா இருக்கிறவங்க பெரும்பாலும் சிந்தனை சார்ந்தவங்களா இருப்பாங்க சார். அதனால்தான் சில சமயங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல குண்டா இருக்கிற குழந்தைங்களை விட ஒல்லியா இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு இல்லை சார் அது மாதிரிலாம் கிடையாது சார் அப்படின்னு கூட தோணலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமா சாப்பிட்டா படிப்பு வராதுரான்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா, இந்த உடல்வாகு பண்பு அடிப்படையில ஆளுமையில சில நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றது தான். அப்ப பாருங்க சிந்தனை சாறு. அடுத்து பாருங்களேன், தசை வளர்ச்சி மிக்க கட்டானது அப்படின்னு சொல்றது சொமட்டோ. அப்போ சொமட்டோ அப்படின்னா உடல்வாகு இல்ல. நம்ம ஜுவாலஜில படிச்சோமா? எங்க பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? ஜுவாலஜில பாடி செல்ஸ், somatic cells, body cells படிப்பாங்க சார். பாடி எக்ஸாக்ட்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜேம்பிளாசம் தேரி, ஆகஸ்ட் வீஸ்மேன் சொமட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்திருப்போம். சொமட்டோபிளாசத்துல சேஞ்சஸ் ஆகிறது அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது அப்படின்னும் ஜேம்பிளாசம் அதுலதான் கடத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சார். அழகா தொடர்படுத்திங்க, மறக்கவே மறக்காது. கண்டிப்பா ஷெல்டனு தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் எழுப்பி கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். ரீசன் என்னன்னா, அப்படி ஒரு லேர்னிங் நமக்கு ஏற்கனவே ஜுவாலஜில பார்த்தது அப்படியே ரிலேட் பண்ணிட்டோம். அதனால சில சமயங்கள்ல இவங்களுடைய சிறப்பு இயல்புகள் பாருங்களேன். ரொம்ப குண்டா இருக்கிறவங்க ஓய்வாக இருத்தல், நிதானம் மற்றும் நேசமானவர்கள். நேசமானவர்னாலும் பாசமானவர்னாலும் ஒண்ணுதான் சார். பெரும்பாலும் குண்டா இருக்கிறவங்க ரொம்ப பாசக்காரா இருப்பாங்க சார். அதே மாதிரி ரொம்ப ஓய்வு எடுக்கிறதுல அதிக அக்கறை அதை எடுத்துக்குவாங்க. பெரும்பாலும் தூக்கத்துல இல்லை ரொம்ப கலகலப்பா இருக்கிறது, ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு போகும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த குண்டா இருக்கிறவங்களும் அப்படி ஒரு மகிழ்ச்சியா சாப்பிடும்போது கூட, ஒல்லியா இருக்கிறவங்க கூட ஏதோ சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும் அப்படின்னு நினைச்சுன்னு சாப்பிடுவாங்க. அவங்கள நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இனிமே சாப்பிட்ற டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப பேட்டா இருக்கிறாங்க, அவங்கள நல்லா கவனிங்க. எந்த பொருளையும் எந்த ஃபுட்டும் வேணானே சொல்ல மாட்டாங்க சார். அழகா விருப்பத்தோடு எதை வச்சாலும் அவ்வளோ ஆர்வத்தோடு எடுத்து சாப்பிடுவாங்க. எதுக்காக நம்ம சொல்றோம்னா, லைக் அந்த அந்த நிதானத்தோடு அந்த ஓய்வாக இது மாதிரியான சிறப்பு இயல்புகள் இல்லை ரிலேட்டட் அண்ட் த சோஷியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பெரும்பாலும் சோஷியபிலிட்டியா இருப்பாங்க. ஒரு ஈஸி மிங்கிள் வித் த அதர் பீப்புள். அதனால இந்த இடம் கேட்கலாம் சார். சில சமயங்களை பாருங்களேன், எக்டோமார்பிக்கு ரொம்ப இவங்க வந்து ரிஜிடிட்டியா இருப்பாங்க சார். இன்ட்ராவோட் இல்லை, கட்டுப்பாடோடு இருப்பாங்க. பெருசா வேண்டான்னுவாங்க, எதை ரொம்ப விருப்பத்தோடு கேட்க மாட்டாங்க. அதுதான் அதனால பெரும்பாலும் இவங்க அகமுகமாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்முகமா இல்லைனாக்க இன்ட்ராவோட்டு ரொம்ப ஐசோலேட்டடா இருப்பாங்க சார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்,
அப்படியே தனிமையில நிற்பாங்க. ரொம்ப பெருசா எல்லாரு கூடயும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. இது மாதிரியான பண்பு. அப்போ அதனால அது மாதிரி பண்பு இருக்கிறது தவறு அப்படின்லாம் சொல்லக்கூடாது இல்ல. இது வந்து அவரவருடைய இயல்பு சார். அந்த இந்த இயல்பு தான் சரியானது. இப்ப பாருங்களேன், எண்டோமார்பிக் இருக்கிறவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப கலகலப்பா இருக்கிறாங்க, அப்படியே சோஷியபிலிட்டியா இருக்கிறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ப்ளஸ்ஸுன்னும், இல்ல ரொம்ப ரிஜிடிட்டியா இருக்கிறதெல்லாம் மைனஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அது மாதிரி ஒரு உடல்வாகு பண்பு இருக்கிறவங்களுக்கு கேரக்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சைக்காலஜிஸ்டான ஷெல்டன் குறிப்பிடுறாரு சார். அதுக்கு அடுத்தது பாருங்களேன், இந்த சொமட்டோடோனிக்கு மன வலுவோடு செயல்படுதல், ஆற்றல் மற்றும் தைரியமானவங்க, எனர்ஜெட்டிக் அண்டு கரேஜியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சொமட்டோடோனி இல்லை, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் சார் இருப்பாங்க இவங்க. அதனால ஆசிரியர்களே, இந்த 3 வகையான ஆளுமை ஷெல்டனு எண்டோமார்பிக், எக்டோமார்பிக், மீசோமார்பிக் உடல்வாகு. இவருடைய ஆளுமை வகை என்ன அப்படின்னா விசரோடோனியே என்ற பர்சனாலிட்டி, செரிப்ரட்டோனியே என்ற பர்சனாலிட்டி, சொமட்டோடோனியே என்ற பர்சனாலிட்டி. இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் பார்த்துட்டே வரும்ல சார். இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவங்க தான் இப்ப நிறைய பேர் ஜோசியமே சொல்றாங்க சார். என்னன்னாக்கா அந்த கை ரேகை பார்த்து முகத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கண்டினியூஸா மோர் தென் ஒரு 15 டைம்ஸ் இல்லை அவங்கள பத்தி ஒரு 20 டைம்ஸ் சொல்லுவாங்க. அதுல நம்ம மைண்ட் எப்போதும் என்ன பண்ணும்னா நம்மளோடு இருக்கக்கூடிய ப்ளஸ் மட்டும் கேட்ச் பண்ணும் சார். கேட்ச் பண்ணிட்டு நம்ம தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லுவோம், அவர்கிட்ட போங்க நல்லா பார்த்து சொல்றாரு, நம்மளை பத்தி ஏதாச்சும் கஷ்டமா பேசுவாங்க. நீ ஏன் கஷ்டப்படுற, அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் கை காமிங்க, இல்லை அவர்கிட்ட வந்து பூஜை சாமான்கள் வாங்கி போய் கொடுங்க, அவர் கரெக்டா சொல்லுவார் பாருங்களேன், எல்லாம் சரியா நடந்துரும் பாருங்களேன் அப்படின்னு வாங்க சார். இப்போ நம்ம சைக்காலஜிக்கல் ரிலேட்டட்ல இவ்வளோ விஷயத்த பார்க்குறோம். அப்போ ஒருத்தரை பத்தி சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ சார் நல்லது சார், நீங்க கூட போய் எங்கன்னா உட்காந்து சொல்லுங்க சார், அதே மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க அப்படின்னு சில பேருக்கு தோணக்கூடாது. சரியா? நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னாக்கா, இது மாதிரியான உடல்வாகு பண்புகள் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான பண்பு நலன்கள் இருக்கும்ட்டு சைக்காலஜிஸ்டுங்க அழகா கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு அடுத்ததாக ஒயிட் என்றவர், அப்ப ஷெல்டனு எத்தனை வகையான அளவுகோலை வச்சு இந்த 3 வகையான ஆளுமை அளவெல்லான்னு சொன்னாரு அப்படின்னா 7 பாயிண்ட் ஸ்கேல் சார். இருக்கா? 7 புள்ளி அளவுகோல். 2 பாயிண்ட் ஸ்கேலு, 3 பாயிண்ட் ஸ்கேலு, 5 பாயிண்ட் ஸ்கேலு, 7 பாயிண்ட் ஸ்கேலு. அதிகபட்சமா இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. 2 பாயிண்ட் ஸ்கேல்னா எஸ் ஆர் நோ. ஒரு கொஸ்டின் கேட்போம், எஸ்ன்னு ஆர் நோன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்றது சரின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தவறுன்னு சொல்லுவோம், இல்லை கருத்து தெரிவிக்க விரும்பல அப்படின்னு ஒரு 3 ஆஸ்பெக்டா சொல்லுவாங்க. இல்லை குட்டு, வெரி குட்டு, பூவர் அப்படின்றது. இது 5 பாயிண்ட் ஸ்கேல் அப்படின்னாக்கா குட்டு, வெரி குட்டு, எக்ஸலண்ட்டு, கீழே வந்து பூவர், வெரி பூவர் அப்படின்னு. இது ரிலேட்டட் த ட்ரைட். அப்போ ரிலேட்டட் த ட்ரைட் அப்படின்னும் போது அந்த பண்பு நலன்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இது மாதிரி நம்ம 1 by 1 கொடுத்து ஸ்கேலை கொடுத்து அந்த ஸ்கேலுக்கு உண்டான ஒரு கீயை கொடுப்பாரு யாருன்னா ஷெல்டன். அதுக்கு அடுத்தது ஆளுமை வகைப்பாட்டுல 3 வகையா மீண்டும் டெமோக்ராட்டிக் பர்சனாலிட்டி, ஆட்டோகிராட்டிக் பர்சனாலிட்டி, லேசிபேர் பர்சனாலிட்டி. சர்வதிகார அல்லது ஏது சதிகார அப்படின்னு இருக்கா, அந்த இடத்துல ஏத சதிகார அல்லது சர்வதிகார, தமிழ் சர்வதிகார அப்படின்னு போட்டுருங்க. ஹிட்லர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆட்டோகிராட்டிக் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் கூட சிஎம் பார்த்துருப்பீங்க சார், ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மாலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோகிராட்டிக். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாருன்னா பிஎம்ஆ இருங்க, நம்ம ஸ்டேட்ல ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஆட்சி செய்யும் போதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க, சார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரோ அதிமுகவுக்கு ஓட்டு போட சொல்லி அப்படின்னு நீங்க நினைக்க போறீங்க. நானும் அந்த பொலிட்டிக்கல்ல போல, இங்கே ஆட்டோகிராட்டிக்கு வரோம் சார். ஆட்டோகிராட்டிக்கு ஜேஜே அம்மா ஆட்டோகிராட்டிக்கா இருப்பாங்க.
அட்டன் ஸ்டிச்சில் 12,000 பேரை ஒரே நாள் ஆர்டர் கொடுத்து போய் ஜாயின் பண்ண வச்சாங்க. யாரால முடியும்? சான்ஸே கிடையாது. இல்லை, அந்த டெட்டு பாஸ் பண்ணி செகண்ட் டெட்டு பாஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. 2012 எக்ஸாக்ட்லி. இல்லை, அதனால ஆட்டோகிரிட்டிக் தன் கருத்துக்களை பிறர் மீது திணிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அதனால ஜென்ரலாகவே மாணவர்களாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், அல்லது தலைமை பண்பு கொண்டவர்களாக இருந்தாலும், சில பேர் வந்து ஆட்டோகிரிட்டிக்காக இருக்கலாம். சில பேர் பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக், ஜனநாயக போக்கு, அனைவரின் கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பாங்க. அவங்களாம் வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்கலாம். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லேசிபர். சில பேர் வந்து லேசிபராக இருப்பாங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தலைமை பண்போடு இருக்கிறவங்க சொல்லி விட்டுருவாங்க. அப்போ இப்போ மாணவன்ல கூட என்னன்னா, சில மாணவர்கள் ஆட்டோகிராட்டிக் மாணவர்களாக இருப்பாங்க, சில பேர் டெமோக்ராட்டிக், சில பேர் லேசிபர். ஏன் ஆசிரியர்களில் கூட சில பேர் ஆட்டோகிராட்டிக் டீச்சராக இருப்பாங்க, சில பேர் டெமோக்ராட்டிக் டீச்சரு, சில பேர் வந்து லேசிபர். இல்லை, அனைவரையும் விரும்பக்கூடிய, அனைவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு விடக்கூடியவர்களாக. அப்போ என்னன்னா, பிறரை வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க, அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்துங்கன்னுவாங்க. அதுக்கு ஏற்புடையதா அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை, அது மாதிரி பண்ணக்கூடாது தான். அதனால ஆசிரியர்களே, இங்க மூவகையாக நமக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த இது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ். இந்த டேபிளர் காலத்துக்கு மேல என்ன வந்திருக்கணும் தெரியுங்களா? லிப்பிட்டின் வகைப்பாடு வந்திருக்கணும். லிப்பிட், நேம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் லிப்பிட் மற்றும் ஒயிட். லிப்பிட் அண்ட் ஒயிட். இவர் பர்சனாலிட்டியை 3 வகையா பிரிச்சாரு சார். எதன் அடிப்படையில? தலைமை பண்பு. பிஜிடியா இருக்குல்ல, இந்த கேரக்டரை வினாவாக அமைச்சு அந்த ஆளுமையை கொடுத்துருக்குறாங்க சார். இதை தொடர்ந்து ஒக்குபன் வந்து எப்படி சார் கிளாசிஃபைட் பண்ணாருன்னா, செல்ஃபிஷ், தன்னலக்காரன். சில பேர் வந்து தன்னலக்காரனா இருப்பாங்க, செல்ஃபிஷா இருக்கிறாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பேன்ல. சில சமயங்கள் நம்மளே கூட மற்றவங்களை பார்த்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆகிறான்டா அவன், ரொம்ப செல்ஃபிஷ் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சில பேர் ரெவல்யூஷனிஸ்ட், புரட்சியாளராக இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த இடத்துல இல்லையே இது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னுவாங்க. அப்போ என்னன்னாக்கா, ஒரு ரெவல்யூஷனிஸ்டா இருந்தா மட்டும்தான், அவங்களால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். எல்லாரும் புரட்சி பண்ண முடியாது இல்லை. கவிதை வந்து உலகுக்கு தமிழ் எடுத்து செல்லப்படும் போது பல்வேறு விதமான கவிதைகளை எழுதுபவர்கள் இருந்தார்கள். ஆனால் பாரதி ஒருவரே இந்த சுதந்திர தாகத்தோடு பெண்ணடிமையை பற்றி தலை தூக்கி அந்த வரிகளை நிறுத்தினாரு. அப்போ அவர் ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் இல்லை, அதுதான் அவர் ஒரு புரட்சியாளர். பெண்ணுக்கு அநீதிகள் நடக்கிறதுனா அதை தன்னுடைய எழுத்துக்களால் எடுத்துரைத்தார், விண்ணு முட்டும் அளவுக்கு. அப்போ லைக் புரட்சியாளராக ரெவல்யூஷனிஸ்ட். நெக்ஸ்ட் லீடர், தலைவனாக. சில பேர், சில மாணவர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கும். சில சமயங்களை பாருங்களேன், சில மாணவர்கள் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க, தற்பெருமைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை பத்தி பேசிக்கிறது, அப்பாவை பத்தி பேசுவான். நீங்க நல்லா கவனிக்கலாம், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் சார் குழந்தைங்க. சில சமயங்களில் நம்ம வந்து ஏதாச்சும் கிளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸ்ல, அப்போ குழந்தைங்களும் அவங்க விருப்பப்படி விடுவோம். அப்போ அந்த பசங்க பேசிக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம், நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இல்லைன்னா மிஸ் அவ இப்படி சொல்றான் மிஸ், அவன் இப்படி சொல்றான் மிஸ். பெரும்பாலும் மேல் கேரக்டருங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஃபீமேல் கேரக்டருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. மிஸ் அவ வந்து இப்படி சொல்றா, அவங்க அப்பா இப்படியா, அவங்க ஃபேமிலி வந்து இவ்வளோ வசதியா, இவ்வளோலாம் இருக்குன்னு சொல்றா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன் அந்த குழந்தை அப்படி சொல்லுது? அந்த குழந்தை சொல்றது தவறே கிடையாது சார். அந்த குழந்தை வந்து என்னன்னா, லைக் ப்ரௌடா ஃபீல் பண்ணுது, தன்னை வந்து தற்பெருமை நிகழ்வா பார்க்குது. அடுத்து சில பேர் இன்னைக்கு வந்து சூதாட்டத்தை தடை பண்ணாலும் ஆன்லைன் ரம்மி நடக்குது இல்லை. இது காரணம் என்ன? அது மாதிரி இருக்கிற பர்சனாலிட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மகாபாரதத்துல சூதாடித்தான் அக்ரோனி சேனைகளை வந்து அடித்தார் தர்மன் இல்லை. அப்படியாப்பட்ட தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு மாமனிதர் மகாபாரத ஒரு புராணத்துல சூதாடு நகரத்துலதான் எல்லா நாடு நகரத்தை எல்லாத்தையுமே திறந்தாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது இயல்பு. அப்ப மனிதர்களை பொறுத்தளவு இந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சூதாடக்கூடியது. சார் பெண்கள்லாம் எங்க சார் சூதாடுறாங்க அப்படின்னு சில பேருக்கு தோணலாம்.
சீட் கட்டி ஏமாத்திட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு சூதாட்டம் தான் சார். இல்ல, நான் 1000 ரூபாய் கட்டினா 2000 ரூபாய் தரேன்னுவாங்க. உடனே நம்ம 1000 ரூபாய் கட்டுவோம், அவங்க 2000 ரூபாய் தருவாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 5000 ரூபாய் கொடுப்போம், அவங்க 10,000 ரூபாய் தருவாங்க. அடுத்து நம்ம 1,00,000 தருவாங்க, 2,00,000 வரும்னு பார்த்தா 1,00,000 போச்சே. அப்போ தென் பிறர் தன்னை மெச்ச விளைவன் எக்ஸிபிஷனிஸ்ட். சில பேர்லாம் வந்து பெரும்பாலும் நம்மள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவா பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி பீப்புள்லாம் எக்ஸிபிஷனிஸ்ட். அப்ப எக்ஸிபிஷனிஸ்ட், ஆர் கம்ப்ளர், ஆர் ப்ரவுட் லீடர், ரெவல்யூஷனிஸ்ட், செல்ஃபிஷ், இப்படி 6 வகையாக ஒக்குபன் என்பவர் வகைப்படுத்தினாரு. இதை தொடர்ந்து கோரல் யுங்கு சார், நம்ம JUNG யுங்கு, கோரல் யுங்கு, இவரு 2ஆக பிரிச்சாரு சார். மனிதனுடைய ஆளுமையை 2ஆக பிரித்தார். அப்ப என்ன சார் 2 பிரிச்சாரு அப்படின்னு நம்ம தேடும்போது, அகமுகன் புறமுகன் சார். நீங்க பிஎட் படிக்கும்போது கூட, அப்பா நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கல்ல, நாங்க பிஎட் படிக்கும்போது இதை தாயா படிச்சோம், இப்போ தாயா படிச்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே மறக்காம இந்த அகமுகன் புறமுகனை படிச்சிருப்பீங்க சார். அகமுகன் புறமுகன். இன்ட்ரா ஓட்டு, எக்ஸ்ட்ரா ஓட், ஆர் இன்ட்ராவர்ஷன், எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க 2 பேருடைய பண்புகள் பாருங்களேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கிளாசிஃபைட் பண்ணி டேபிளர் காலமா கொடுத்துருக்கோம். புற உலக நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு பெறாத இருப்பான் யாரு? இன்ட்ராவுட். பெருசா எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டாங்க சார். ஆனா புறமுகன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா 2 பேர் நிக்க கூடாது, அங்கே போய் நின்றுக்குவாங்க. ஒரு 4-5 பேரை நின்றுந்தா போதும், அங்கேயே போய் நின்றுக்குவாங்க. என்ன பேசுறாங்க அவங்க, இவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு. ஆனா இன்ட்ராவுட் போக மாட்டாங்க சார், ரிசர்வா இருப்பாங்க. எப்போதும் மற்றவங்களை பற்றிலாம் அந்த அளவுக்கு பேசவே மாட்டாங்க சார். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டு இருக்கிறாங்களே, ஒரு தெரு வந்ததுன்னா தெருவில் இருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் தெரியும் சார். எடுத்துக்காட்டா மதுரை ஜங்ஷனில் ட்ரெயினை பிடிச்சாச்சு, எக்மோர் காலையில் போய் சேரும். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பேசி, என் சூட்கேஸில் 1,00,000 ரூபாய் வச்சுங்கிறேன்றத வரலையும் பேசிட்டு, அடுத்து பார்த்தாக்கா விழுப்புரம் கடந்து போது சூட்கேஸை காணும், அம்பேல் 1,00,000 அவுட். இல்ல, எக்ஸ்ட்ரா ஓட்டு. இவங்க புறமுகன்ன்றதால இருக்கிறத எல்லாத்தையும் பேசி தன்னிடம் இருந்தது தொலைத்தார். அடுத்து மதுரையில வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கிளம்பிச்சு, அப்படியே ட்ரெயின் வந்துட்டே இருக்கு. அப்படி ட்ரெயின் வந்துட்டே இருக்கப்படும் போது திண்டிவனம் கிராஸ் பண்ணுது. அந்த கோச்ல ஒரு மார்டர் நடந்துச்சு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்ட்ராவோட் உட்காந்துருந்த அந்த சீட்டுக்கு பக்கத்து சீட்டு. இவர் பாட்டு கண்டுக்கல. இவர் ஏதோ ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறாரு, முடிஞ்சது. அடுத்து எக்மோர் வந்தாச்சு. இதுக்குள்ளார ரயில்வேஸ் போலீஸ்க்கு எப்படியே தகவல் தெரிஞ்சிச்சு. வந்தாங்க, சர்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இவரை தான் கேட்குறாங்க. இவர் தெரியல அப்படின்றாரு. இப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணைக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்போ இன்ட்ரா ஓட்டா இருக்கிறதும் பிரச்சனை தான், எக்ஸ்ட்ரா ஓட்டா இருக்கிறதும் பிரச்சனை தான் இல்லை, அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் சார். எனிவே, இப்போ கம் டு த பாயிண்ட். அப்போ என்னவா தான் சார் இருக்கிறது அப்படின்னு சில பேர் கேள்வி தோணலாம். அப்போ இன்ட்ராவோட்டு, எக்ஸ்ட்ராவோட்டு. அடுத்து தனது நினைவுகள், சிந்தனைகள் ஆகியவற்றிலேயே ஒன்றிருப்பாங்க. பெரும்பாலும் தன்னை பற்றி கனவு கண்டது, தன்னுடைய சிந்தனை நோக்கம். ஆனால் இவங்களை பொறுத்தளவு என்ன தெரியுங்களா, சமூக வாக்கி தீவிர பங்கு கொள்வாங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸ் சண்டை போட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க நிகழ்ச்சி வந்து சுப நிகழ்ச்சியில் சொல்கிறாங்கனாக்கா முன்ன போய் நிற்பாங்க சார். முன்ன போய் நின்று எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா நான் தான் செஞ்ச பார்த்தியா, இவ்வளோ விஷயம் பண்ண பார்த்தியான்னு. யார்? எக்ஸ்ட்ரா ஓட்டு. இன்ட்ரா ஓட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அவங்கள கடைசி வரையும் அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது மாதிரி கேரக்டர் அகமுகன். அதுக்கடுத்து தனது மனவீழ்ச்சிகளை பிறர் அறியும்படி வெளியிட மாட்டான். தனக்குள்ளார இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தனக்குள்ளார இருக்கக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க சார். யாரு? இன்ட்ராவோட். ஆனால் எக்ஸ்ட்ரா ஓட் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயம்னா கூட மற்றவங்க கிட்ட சொல்லி விட்டுருவாங்க.
அதுக்கடுத்து சிறு தோல்விகளை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் இன்ட்ரா ஓட்டு. ஆனா எக்ஸ்ட்ரா ஓட்டு தோல்வியால் மனமுறிவு அடைய மாட்டார்கள். பெருசா அவங்களுக்கெல்லாம் டேய் நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்டான்னு மகிழ்ச்சியா ஒரு 35 மார்க் எடுத்துட்டு நான் பாஸ் ஆயிட்டேன்னு அப்படி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுவான். இவன் என்ன தெரியுமா 99 மார்க் வாங்கிட்டு 1 மார்க் வரலையேன்னு அழுந்துன்னு இருப்பான். 2 பேருடைய கேரக்டரும் பாருங்களேன். ஜஸ்ட் லைக் ஒரு பாஸ் மார்க் வாங்கினவன் அவ்வளோ ஜாய்ஃபுல்லா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இருக்கிறான். இந்த மாணவன் அல்லது இந்த மாணவி 99 மதிப்பெண் வாங்குச்சு, 1 மார்க் விட்டுட்டேனே அப்படின்னு ஒரு கவலையாக இருக்கும். இதுதான் சார் அகமுகன் புறமுகன் இல்ல. அப்ப அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா அகமுகன் தான் சார். புறமுகன் வந்து மேக்சிமம் இந்த சென்டம்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்கலாம் புறமுகனா இருக்கிறவங்கலாம் சென்டம் எடுக்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவங்க நேரத்தெல்லாம் மற்றவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்களை பாரு எப்போதும் அவங்கள பத்தி தான் சிந்திப்பாங்க. அதனாலதான் தொடர்ந்து அடுத்து தன்னை பற்றி சிந்தனை இவனிடம் மேலோங்கி இருக்கும். இங்க வந்து தன்னாய்வு திறன் இவனிடத்துல அதிகம் இருக்காது. எக்ஸாம்பிளா தத்துவ அறிஞர்கள், எழுத்தாளர்கள் இவங்க எல்லாமே அகமுகன் தான் சார். தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டுட்டே இருப்பாங்க. உறவுக்காரங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தான் குழந்தைய பார்க்க மாட்டாங்க. ஆய்வுனாங்க அந்த ஆய்விலேயே மூழ்கியிருப்பாங்க. ஆனா புறமுகன் அப்படி கிடையாது இல்ல. அரசியல்வாதிகள், சமூக பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், காப்பீட்டாளர்கள், விற்பனையாளர்கள் யாரெல்லாம் வந்து இந்த சோஷியலோட அதிகம் பங்காற்றுறாங்களோ அவங்கள எல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துக்கிறோம் பாருங்க இல்ல. இதுதான் சார். அதனால எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு அகமுகன் புறமுகன் இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுது. இதுக்கு அடுத்து ஐசங்க் சார். அது யாருயா? என்னையா சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய நேம் வருது இல்லை. ஆக்குபன், கோரல் யுங், அதுக்கு அடுத்ததாக்கு ஐசங்க். ஐசங்க் என்ன பண்ணாருன்னா அகமுகன் புறமுகன், அதுக்கு அடுத்தது நியூராட்டிக். அகமுகன் அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார். அதுக்கடுத்து புறமுகன் அந்த ரா அது வந்து டைப்பிங் எரரு. புறமுகன். மூன்றாவதாக நரம்பு சிதைவு நோய் அல்லது உள தடுமாற்றம் நரம்பு சிதைவு நோய் அல்லது உள தடுமாற்றம். ஐசங்க் என்ன பண்ணார்னா 3 வகையா பிரிச்சாரு சார். அகமுகன், புறமுகன், நரம்பு நோய். இன்ட்ராவோட், எக்ஸ்ட்ராவோட், நியூராட்டிக். ஒரு டைம் கேட்டாங்க சார் நம்ம பிஜிடிஆர்ல, எப்படின்னா நியூராட்டிக் என்ற ஆளுமையை வகைப்படுத்துனது யாருன்னு கேட்டாங்க சார். ஆப்ஷன்ல ஹிப்போக்ரட்டஸ், ஆப்ஷன் பில வந்து ஒயிட், ஆப்ஷன் சில கோரல் யுங், ஆப்ஷன் டில ஐசங்க். கரெக்டான ஆன்சர் ஐசங்க். அடுத்து நம்ம இந்திய ஆளுமை இதுல பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க சார். ஆனா இருந்தாலும் எல்லாமே ஃபாரினர்ஸே எழுதணும். இந்தியாவில் ஒருத்தரும் சொல்லலையா அப்படின்றதுக்காக அந்த நோட்ஸ் எடுத்தோம். யாருன்னா சாத்வ குணம், பொறுமை மற்றும் பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துதல், மென்மையான பேச்சு, நேர்மை மற்றும் உண்மை. எல்லாம் பிராக்கெட்ல தூய்மை, உண்மை, கடமை, ஒழுக்கம், பற்றின்மை இப்படி போன்ற குணாதிசயத்தை கொண்டவர்கள் எல்லாம் நம்ம புராணத்தின் அடிப்படையில சாத்வா குணம் அப்படின்னு சொல்றாங்க. ரஜோகுணம் உறுதியான மேலாதிக்கம், வீரம் மற்றும் லட்சியம். அடுத்து தமோ உற்சாகம், பொய், குற்றவாளி, தன்மயம், கோபம், ஆணவம், மனச்சோர்வு இதெல்லாம் இருக்கும் சார். இப்போ இதோட நம்ம கம்ப்ளீட்டா டைப் அப்ரோச் பத்தி பார்த்துட்டோம் சார். கண்டிப்பா டைப் அப்ரோச்ல இருந்து நமக்கு கொஸ்டின் வந்து அவுட் ஆன மாதிரி கேட்க வாய்ப்பு சார். நல்ல ஃபர்ஸ்டா பார்த்த ஹிப்போக்ரட்டஸ், கேலன், தென் செகண்ட் கிரெச்சுமர், தேர்டு ஸ்ப்ரங்கர், ஃபோர்த்து ஷெல்டன், ஃபிஃப்த்து லிப்ட், ஓக்குபன், கோரல் யுங்கு, எட்டாவதாக இந்திய ஆளுமை. நாம் முழுவதுமாக உடல்வாகு அணுகுமுறை
அல்லது வகைப்பாடு அணுகுமுறை. இங்கிலீஷ்ல டைப் அப்ரோச். நீங்க கொஸ்டின் பேப்பர்ல டைப் அப்ரோச்னு கேட்டிருக்கான்னு பாருங்க. உடல்வாகு. நெக்ஸ்ட் ட்ரைட் அப்ரோச்சுக்கு வரோம் சார். ட்ரைட் அப்ரோச்ல ரொம்ப அதிகமாலாம் இல்லை. கேட்டல், ஆர்பி கேட்டல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? எங்க சார் கேட்டோம்? வெரி குட் சார், வெரி குட். டாசிடாஸ்கோப் இல்ல, டாக்கிஸ்டாஸ்கோப்பை வடிவமைத்தது கேட்டல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஆர்பி கேட்டல் என்ன சார் பண்ணாரு அப்படின்னாக்கா, ஆளுமை, மனிதனுடைய ஆளுமையை இயற்கை பண்புகளும் நடத்தை பண்புகளும் அடிப்படை அப்படின்னு சொல்லி இவரு எப்பண்பு முரண்பாடற்றதாகவும் விரைவில் மாறாத்தன்மையும் பெற்றிருக்கிறது அப்படின்றத கூறா எடுத்து ஆளுமை கூறுகளை இருவகை பிரித்ததாக ஆர்பி கேட்டல 12 முதன்மை கூறுகளையும் பிரைமரி ட்ரைட், 4 வழிநிலை பண்பு கூறுகள் சப்ளிமெண்டரி ட்ரைட். அப்போ மொத்தம் 16 சார். கேட்கலாம், ஆளுமை காரணிகள் கேட்டல், கேட்டலின் ஆளுமை காரணி வகை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல 6, ஆப்ஷன் பில 16, ஆப்ஷன் சில 3, ஆப்ஷன் டில 2 அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா 16 அப்படின்றது கேட்டல் சார். அந்த 16 நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நுண்ணறிவு மிக்க, மனவீழ்ச்சி முதிர்ச்சி, ஆதிக்கம், உற்சாகமிக்க, உணர்ச்சியோடு இருத்தல், சிந்தனையும் அழகுணர்ச்சியும் உடைய, ஒத்துழைப்பு, பரிவு, உற்சாகம், உணர்வு மிகுதி, நட்பு, முழுமூச்சோடு செயற்படுதல். இதையெல்லாம் இன்டெலிஜென்சி, எமோஷனல் மெச்சூரிட்டி, டோமினன்ட், சேர்ஃபுல், இல்லை சென்சிட்டிவ், திங்கிங், கோஆப்ரேஷன், இல்லை லைக் ஜாய்ஃபுல், இன்க்ரீசிங் எமோஷன்ஸு, ஆனஸ்ட்டு, ஃப்ரெண்டு, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எல்லாமே ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சியோடு தொடர்புடையது. அப்போ ஒருங்கிணைந்த ஆளுமை வளர்ச்சியில 12 உளக்கூறுகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த 12 நேர்மறையான உளக்கூறுகள். சில குழந்தைங்களுக்கு பாருங்களேன், முட்டாள்தனமான, முதிர்ச்சியின்மை, பணிவு, மகிழ்ச்சி, மகிழ்வின்மை கொண்டிருக்கும், எதையும் பொருட்படுத்தாமை, பண்பாடின்மை, ஒதுங்கி போதல், எதிர்ப்பு, சோம்பல், எதிலும் ஆர்வம் இல்லை, சந்தேகம், முறையின்றி இயங்குதல், இல்லை இது மாதிரியான குணாதிசயம் இருக்கிறவங்க லீட்ஸ் டு த டிஸ்லைக் ஆஃப் பர்சனாலிட்டி. இவற்றின் மூலமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அதனால ஆசிரியர்களே, ஜென்ரலா இங்க என்ன கேட்கலாம்னா, உளக்கூறுகளை உளக்கூறின் அடிப்படையில் ஆளுமை வகைப்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்பி கேட்டல். அடுத்து அவர் 2 பெரும் பிரிவா பிரிச்சாரு. அதுல முதன்மை, அதுக்கடுத்து வழிநிலை. அப்ப முதன்மை வழிநிலை அப்படின்னு சொல்லும்போது 12 + 4. அப்போ கொஸ்டின் பேப்பர்ல 12 + 4, 12 + 3, 12 + 5, 12 + 6 அப்படின்னு கொடுக்கலாம் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஜென்ரல் ஐடியா என்னன்னா 16 ஃபேக்டர்ஸ். ஜென்ரலாகவே 16 உளக்கூறுகள். ஆசிரியர்களே, இந்த 16 நேர்மறையான உளக்கூறுகள் பெற்ற குழந்தை நிறையாளுமை குழந்தையாக இருக்கும் அப்படின்னு ஆர்பி கேட்டல் சொல்றாரு. இல்லை, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய குறையாளுமை பண்புகளை பெற்ற குழந்தையாக இருந்தால், அல்லது இந்த பண்புகளை பெற்றவங்களாக இருந்தால் குறையாளுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்ததாக ஆல்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சென்ட்ரல், செகண்டரி, கார்பினல், சென்ட்ரல், செகண்டரி என்ற 3 வகை ஆளுமை பண்பை கொண்டவர்களாக குறிப்பிடுறாரு. கோர்டினல், அது கார்பினல்னு இருக்கு, கார்டினல்னு வரணும். அப்படின்னா கார்டினல்னா பொதுவான உளக்கூறுகளை கடந்து சில உளக்கூறுகளை பெற்றிருக்கிறவங்க. சென்ட்ரல்ன்றது பெரும்பாலானவர்கள் என்ன பண்புகளை பெற்றிருக்கிறாங்களோ அந்த பண்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்களே. ஸ்லைட் சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செகண்டரி, 2ஆம் நிலை,
இரண்டாம் நிலை உலக்கூறுகளாக பெற்றிருக்கிறவங்க. அதனால ஆல்பர்ட் கேட்டாங்கன்னா 3 தான் சார். 3. ஏற்கனவே நம்ம ஐசங்க் பார்த்துட்டோம். அது மீண்டும் ரிப்பீட் ஆயிடுச்சு. அதனால நீங்க நோட்ஸ்ல அடிச்சிருங்க ஐசங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இல்லைனா அங்க அடிச்சுட்டு இல்லை இங்க அடிச்சிருது நல்லது. ஏன்னா உலக்கூறுகள்ல வந்து நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்டா அலைன்மெண்ட்ல ப்ராப்ளம். ஆளுமை இல்ல ஐசங்க்ன்றது உடல் கூறு இல்ல. அடுத்து ஆளுமை பற்றிய சமூக கற்றல் கோட்பாடு. ஆளுமை பற்றிய சமூக கற்றல் கோட்பாட்டுல ஸ்கின்னர் மற்றும் ஹல்லினுடைய கோட்பாடு அடிப்படையாக கொண்டு டோலர்ட் மற்றும் மில்லர் ஆகியோரால் 4 அடிப்படை கருத்துக்கள் உருவாக்கப்பட்டன. அதுல 1 டிரைவ் உந்தம், 2 அடையாளம் சிக்னல் ஆர் கியூ, 3 துலங்கல் ரெஸ்பான்ஸ், 4 வலுவூட்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அதனால ஆசிரியர்களே முழுவதுமாக நம்ம பார்த்துட்டோம் சார். என்ன முழுவதுமா பார்த்துருக்கோம் அப்படின்னா, உடல் வாகு அணுகுமுறை, உலக்கூறு அணுகுமுறை. இப்போ உடல்வாகு மற்றும் உலக்கூறு அணுகுமுறை இத சொன்னது யாரு அப்படின்னா ஐசங்க். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உலக்கூறுகள், இந்த உலக்கூறுகள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த உலக்கூறு பெற்றவர்கள் எல்லாம் இந்த ஆளுமை இருக்கும் அப்படின்றாரு. எடுத்துக்காட்டா பாருங்களேன், ரிஜிடிட்டி பிடிவாதம், பெர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி, ஷை கூச்ச சுபாவம், டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை, டொமினன்ஸ் ஆதிக்க பண்பு. இது மாதிரி இருக்கக்கூடிய உலக்கூறு பண்புகள் உடல்வாகு பண்பாக என்ன இருக்கும்னா அகமுகனா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், சேர்ஃபுல் தமிழ்ல உற்சாகமிக்க. அதுக்கு அடுத்தது கோஆபரேஷன் ஒத்துழைப்பு. நெக்ஸ்ட் ஆனஸ்ட் நேர்மை, எமோஷனலி ஸ்ட்ரைவ் உணர்ச்சி மிகு இருக்கும். இது மாதிரியான பண்பு நலன்கள் பெற்றவர்கள் என்ன வகையான ஆளுமையோடு இருப்பாங்கன்னா புறமுகன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? ஐசங்க். அப்போ கம்ப்ளீட்டா ஆளுமையினுடைய வகைகளை உடல்வாகு, உடல்வாகு மற்றும் உலக்கூறு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு போக போறோம். எப்படி சார் அளவிடுறாங்க ஆளுமைய? நம்ம கற்காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க மொழி சொல்லல ஜோதிடம் சார். இது கேட்டல் வந்து 16 சொல்லிங்க சார். அதுல வந்து 12 தான் விட்டுருக்காங்க சார். மீதி அந்த 4 இது சார். அந்த 12 வந்து நுண்ணறிவு மிக்க, அதுல இருந்து முழுசோடு செயற்படுதல் அது இருக்கு சார். அந்த 4 அந்த 4 வந்து என்னன்னா, அந்த 4 வந்து சப்ளிமெண்டரி சார். சப்ளிமெண்டரினாக்கா இதுன்னு இல்லை, வேற எந்த 4 அந்தந்த நாடை சார்ந்து எந்த 4 விழுமங்கள் இருக்கிறோ அந்த 4 விழுமத்தை உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 12ஓட அந்தந்த கலாச்சார பண்பாடுகள், அந்த கலாச்சார பண்பாட்டுக்கு, அதனால்தான் அதுக்கு பேர் சப்ளிமெண்டரின்னு சொல்றாங்க, வழிநிலை கூறு. அவர் கேட்டல் வந்து சொல்லும்போதே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா 12 கம்பல்சரி ஒரு பிரைமரி ட்ரைட்டா அவர் முடிச்சிட்டாரு சார். முதல் நிலை ஆளுமை கூறு இதுதான். அதுக்கடுத்து வழிநிலைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த வழிநிலை கூறுன்றது அந்தந்த கலாச்சார பண்பாட்டின் அடிப்படையில எதை வேணாலும் எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். அதுதான் நம்ம 60. ஓகேவா? சரிங்க சார். இப்போ நம்ம என்ன சார், அந்த ஐசங்க் கோட்பாடு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைப் அப்ரோச்னு சொன்னீங்க, அப்புறம் லாஸ்டா டைப் கம் ட்ரேட் அப்ரோச்னு சொன்னீங்க. எதுல சார் வரும் அது ஆக்சுவலா? அதுதான் அவர் வந்து என்னன்னாக்கா ஐசங்க்ன்றவர் டைப் அப்ரோச்சில் அகமுகன், புறமுகன், நரம்பு சிதைவு நோய், இல்லை உல தடுமாற்றம் இப்படிலாம் அங்கே சொல்லிட்டாரு. அடுத்து இவர் ட்ரைட்டு கம் டைப் இந்த 2 அப்ரோச்சும் பண்ணி சொன்னார். அதுதான் என்னன்னாக்கா இந்த உலக்கூறு பண்புகள்லாம் சொல்லிட்டு அதை புறமுகன்னும்,
அதை சார்ந்த அகமுகன் சார்ந்த உலகுறு பண்புகள் பெற்றவர்கள். இன்னும் ஜென்ரலா என்னன்னா, சிம்பிளா ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அழகா வளருது. சிசு பருவம். அது சிசு பருவத்துக்கு அடுத்து முன்பிள்ளை பருவம் வருவாங்க. அப்படின்னா சைல்ட்ஹுட். அப்ப சைல்ட்ஹுட்ல குழந்தையினுடைய குணாதிசயம் என்ன சார் அப்படின்னா, குழந்தை ரொம்ப கோவக்காரன். அக்ரஸிவ் அப்படின்னு சொல்றோம். அக்ரஸிவ். கோவம் வருது. அப்ப அந்த கோவத்த இது பாருங்க, குழந்தை பருவத்துல தோன்றுச்சு. இது அப்படியே என்னவா ஆகுதுன்னாக்கா, ஹேபிச்சுவலா மாறுதான் சார். இது நான் சொல்லல. ஐசங்க் சொல்றாரு. ஹேபிச்சுவலா மாறிச்சுன்னா, குழந்தைக்கு பழக்கமாக மாறிடுச்சுன்னா, எதிர்காலத்துல அந்த குழந்தை என்னவாக இருக்கும் ஆளுமைன்னா, குழந்தை வந்து கோவக்காரனா மாறுவான். கோளரிக்கா இருக்கும். அப்படின்னு சொல்லப்படுது சார். சரிங்களா? அப்ப இந்த கோளரிக்கா அந்த குழந்தை அந்த ஆளுமை பெற்றதுக்கு யார் சார் காரணம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா உளக்கூறு பண்பு. அப்பவே இது லைக் அக்செப்டடா ஆர் ரிஜெக்டடா ட்ரைட்டா இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடத்தையா அல்லது புறக்கணிக்கக்கூடிய நடத்தையான்ட்டு அவங்க பேரண்ட் தான் பார்த்துருக்கணும். ஒரு குழந்தை வீதியில நடந்து போறோம், 2 பொருளை எடுத்துடுச்சு தெரியாம, அதுக்கப்புறம் கடந்து போன பிறகு இது மாதிரி எடுத்துட்டேன்னு சொல்றோம். அந்த குழந்தைய வந்து கட்டி அணைச்சு முத்தமிட்டு, என் குழந்தை கரெக்டா எடுத்துட்டு வந்துட்ட பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணோம்னா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா மிகப்பெரிய திருடனாக வந்து நிப்பான். அப்பவே அந்த குழந்தைய நீ எடுத்தது தவறுன்னு அந்த இடத்துக்கு போய் குடுத்துருந்தோம்னா, அங்கவே குழந்தை ரெக்டிஃபை ஆயிருப்பான். இதுதான் சார் அவருள்ள அழகா சில பேர் வந்து ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும். ரிஜிடிட்டி. இது எப்போ பிடிவாத குணம் வந்திருக்கும் தெரியுங்களா? குழந்தை பருவத்துல வந்திருக்கும் சார். அத அப்படியே பழக்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை வந்து ஃபைனலா என்னவா வருவான் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட்டா தான் சார் வருவான். அப்போ அந்த குணத்த யாராலயும் மாத்த முடியாது. ஏன்னா, நம்ப என்ன பண்ணியிருக்குன்னா, இயர்லி ஏஜ்ல ஏற்பட்ட சில குணாதிசயங்கள பழக்கமாக மாறி போச்சுன்னா, எப்படியாப்பட்டவங்களையும் சில பேர் நெறைய ஃபேமிலில சிக்கல் வர்றதே இதுதான் சார். இயல்பான குணாதிசயத்த மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மாத்தவே கூடாது, மாத்தவும் முடியாது. இது வந்து சைக்காட்டிக் வரலையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. யாருடைய இயல்பான குணத்தையும் யாராலயும் மாத்த முடியாது. ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஃபீமேல் கேரக்டர் ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலில டாமினன்ட் கேரக்டர் அந்த ஃபீமேலுக்கு இருக்கிறதா வச்சுக்குவோம். அவங்கள எப்படியாச்சும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அத சொல்லி அவங்கள மட்டுப்படுத்தலான்னு பார்த்தாங்கன்னா, கடைசியா யாரு அத வந்து செய்யணும்னு நெனைச்சாங்களோ அவங்கலாம் தோல்வி தான் சார் மிஞ்சுவாங்க. இது நான் சொல்லல. ஐசங்க் சொல்றாரு. அழகா ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஆரம்ப நிலையில என்ன பழக்கமாகுதோ பாருங்க கோஆப்பரேஷன் ஒத்துழைப்பு என்ற ஒரு பண்பை அப்படியே பழக்கமாச்சுன்னா அந்த குழந்தை அழகா ஒரு குட் லைக் பர்சனாலிட்டியா மாறுவான் சார். இல்ல வித்தவுட் கோஆப்பரேஷன் யாருக்கும் நான் கோஆப்பரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை பிடிவாதமா இருக்குது. அந்த குழந்தை அப்படியே பழக்கப்படுத்தோம்னா எப்படி மற்றவங்களோட குழந்தை ஒத்து போகும்? வாய்ப்பே இல்லை. ஐசோலேட் ஆயிடுவான் சார் குழந்தை. இதுதான் இவ்வளவு அழகா அவரு வந்து கொண்டு வந்து ஆர்பி கேட்டல் ஐசங்கு இவரெல்லாம் அந்த ட்ரைட் அப்ரோச்சில் அவ்வளோ ஆழமா போய் அதுக்கப்புறமா டைப் கம் ட்ரைட் அப்ரோச்சில் ஐசங் வந்து வெளிப்படுத்துவார் சார். சப்போஸ் நம்ம இணைப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க எஸ்கே மங்கல் புக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்ல ஒரு இடத்துல இது இருக்கு. எந்த இடம்னு சொல்ல முடியுமா? எஸ்கே மங்கல் இங்கிலீஷ் வெர்ஷன் புக்கு நான் வாங்கியிருக்கேன் சார். நான் வாங்கினதுல இந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிச்சுவலா மாறி அதுக்கு அடுத்தது ட்ரைட்ஸ் வந்து டைப் போட்டிருந்தாங்க. நான் படம் பார்த்தேன். அந்த படமே ஸ்பெசிபிக்கா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த புக்கினுடைய டைட்டில் இருக்கு சார். டைட்டில் பேஜ் சொல்லுவோம்ல, அந்த டைட்டில் பேஜ்ல அழகா பெர்சிஸ்டன்ஸ், ரிஜிடிட்டி, ஷைனஸ், டாலரன்ஸ், சஜஷன், டோமினன்ட் இதெல்லாம் கொடுத்து மேல இன்ட்ரா அவுட்னு கொடுத்துருப்பாரு சார். அவர் எஸ்கே மங்கல் அவர் புக்ஸ் எழுதும்போது அவருடைய அந்த ரேப்பர் இருக்கு பார்த்தீங்களா மேல, அங்க கூட ஒரு சைக்காலஜி கொண்டு வந்து வச்சிருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ் புத்தகத்துல சில பேர் நாகராஜன் புத்தகம் வாங்கி நீங்க பிஎட் படிக்கும்போது படிச்சிருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இல்லூஷனை வச்சிருப்பாரு அந்த டைட்டில் பேப்பர்ல. இல்ல அதுதான் சார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆளுமையை அளவிட போறோம். இப்போ ஆளுமையை அளவிடுறதுல பாருங்க ஜோதிடம், ஆஸ்ட்ராலஜி, கைரேக சாஸ்திரம் இல்ல ஃபார்ம்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கைரேகை சொல்றது இல்லை ஜோதிடம். அதுக்கடுத்து கால் கபால அளவு புறனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்க மொழியில. லாம்ப்ரோசோ முக அளவை வச்சு இப்போ நம்ம கூட சிடு மூஞ்சி கோவக்காரன் இப்படின்லாம் பார்த்தோம் இல்லை.
அழுமூஞ்சி, தூங்குமூஞ்சி, சிடுமூஞ்சி, சில சமயங்களில் சில ஆசிரியர்கள் பையனுடைய முகபாவனையை வச்சு அழைப்பாங்க சார். 6வது 7வதுல அன்னைக்கு பிடிக்காம போச்சு வாத்தியாரை. அந்த வாத்தியார் பிடிக்காததால மற்ற வாத்தியாரும் பிடிக்காம போச்சு. இதனால சப்ஜெக்டும் பிடிக்காம போச்சு. குழந்தை நல்லா படிச்சு வரக்கூடிய குழந்தைய அந்த ஆசிரியர் பின்னுக்கு தள்ளி விட்டார். அதான் உண்மை. ஆமா, ஆசிரியரை கத்தியால குத்துறானுங்க பசங்க, அதெல்லாம் இவருக்கு தெரியலையாம் அப்படின்னு சில பேருக்கு தோணக்கூடாது. ஏன்னா நம்ம டீச்சர் அவ்வளோ கவனமா இருக்கணும். குழந்தைங்க வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது சார். நிக் நேம் வைக்கக்கூடாது. அது பிள்ளைங்க வேற யாருன்னா சொல்லிட்டு போட்டோம். நம்ம வந்து ரோல் மாடல் இல்லை. நம்மளே அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லா குழந்தையும் அதே மாதிரி அந்த குழந்தைய கூப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை அன்பார்ச்சுனேட்டா தூங்கிட்டான் சார். பாடம் நடத்திட்டு இருந்தோம். கரெக்டா சொன்னீங்க. நீங்க நடத்தின்னு இருக்கும்போது நான் கூட தூங்கிட்டேன். தூங்கின குழந்தைய நம்ம திட்டலாமா? சைக்காலஜி படிச்சுட்டு நம்ம திட்டக்கூடாது. குழந்தைக்கு வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் த ட்ரைட்ஸ் இல்லை. அப்போ சில சமயங்கள் அந்த குழந்தை வந்து தூங்காம வந்திருக்கலாம், இங்கே தூங்கிட்டான். அதனால என்ன போயிடுச்சு, ஒரு கிளாஸ் தானே, அந்த குழந்தைய நிற்க வச்சு இப்படி அப்படி சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைய வந்து வேற மாதிரி பண்ணோம்னு வச்சுக்க, அடுத்து நம்ம கிளாஸ் வரும்போதெல்லாம் தூங்குறதுக்கே ஆரம்பிச்சிருவான் சார் ஒரு கட்டத்தில். சரி சார், எனிவே இங்க நம்ம ஆளுமையை அளவிடுதல்ல தற்பொழுது அறிவியல் முறையின் அடிப்படையில இந்த ஜோசியம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது இதெல்லாம் கடந்துட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசுறோம். அவங்க பேசும்போது என்னெல்லாம் பேசுறாங்க, அதுக்கடுத்து அவங்க வாக் பண்ணும்போது இப்ப நீங்க டிடெக்டார் கேள்விப்பட்டிருப்பீங்களே, டிடெக்டார். இப்பெல்லாம் டிடெக்டார் வந்து அதிகம் பேர் ஆயிட்டாங்க சார் சிட்டிலாம். ஒருத்தருடைய போட்டோ கொடுத்துருவாங்க, அவங்க அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லுங்கன்னுவாங்க. எப்போ? பிஃபோர் மேரேஜ். கரெக்டா. ஏன்னா யாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் தப்பா சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுவே ஒரு டிரெக்டர் கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவர் எங்கெல்லாம் போறாரோ ஒரு ஒரு ஃபியூ டேஸ் அப்சர்வ் பண்ணுவாரு, அவருடைய கேரக்டரை பத்தி சொல்லுவாரு. அப்போ இன்னைக்கு இது இது வந்து என்ன சொன்னா சைக்காலஜி சார், சயின்டிபிக் இல்லை. ஆளுமை சோதனையுடைய தேவை வேணுமா அப்படின்னா வேணும் சார். ஏன்? மாணவர் தமது ஆளுமைக்கு ஏற்ப கல்வியும் தொழிலையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம செயல்படுத்தலாம். அடுத்து தனிநபர் தனது மனப்போராட்டத்துல இருந்து விடுபடலாம் சார். நமக்குள்ளார ஒரு மனப்போராட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். மனப்போராட்டம்னா என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மனப்போராட்டம்ன்றது மன எழுச்சி. சரிங்க சார், கரெக்டானது என்ன தெரியுங்களா? லைக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அப்ரோச் டு அப்ரோச் ஆர் அவாய்டன்ஸ் டு அவாய்டன்ஸ் ஆர் டு இன்டர்பிரட் ஆஃப் டூ பாசிட்டிவ் அப்ரோச் ஆர் டூ நெகட்டிவ் அப்ரோச் ஆர் ஒன் பாசிட்டிவ் அப்ரோச் அண்ட் நெகட்டிவ் அப்ரோச் சார். 2 விதமான நேர்மறையான கூறுகள் தொடர்பு கொள்ளுதல், அல்லது 2 வகையான எதிர்மறை கூறுகள் தொடர்பு கொள்ளுதல், அல்லது ஒன்று நேர்மறையான இன்னொன்று எதிர்மறையான கூறுகள் தொடர்பு கொள்றது தான் சார் நம்ம மனப்போராட்டம். சரிங்களா? அதுதான் மென்டல் கான்ஃபிளிக்ட். அப்போ குழந்தை மென்டல் கான்ஃபிளிக்ட்ல இருந்தாலும் அதுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பர்சனாலிட்டி வேணும். என்ன பர்சனாலிட்டி வேணும்? குழந்தை வந்து அட்வான்ஸ்டு ஜேஇயும் பாஸ் பண்ணிட்டு என்ஐடியில சீட் கிடைக்குது, இல்லை ஐஐடியில சீட் கிடைக்குது. அதே குழந்தை நீட்ல அபோவ் 700 மார்க்கு எம்எம்சில சீட் கிடைக்குது. குழந்தை இந்த 2ல ஒன்று டிசைட் பண்ணணும். மற்றவங்களாம் சொல்லி டிசைட் பண்ண வைக்க முடியுமானா நெவர் சார். அந்த குழந்தை த குட் பர்சனாலிட்டி பீப்புள், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை, அவன் குழந்தை ஃபைனலா ஐஐடியில ஜாயின் பண்ணுவான் அல்லது எம்எம்சில ஜாயின் பண்ணுவான் சார். அப்போ அதுக்குள்ளார அந்த குழந்தை அந்த அதுதான் சொல்றோம் இந்த பர்சனாலிட்டி. சப்போஸ் டிஸ்லைக் ஆஃப் பர்சனாலிட்டி இல்லை, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆளுமை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால டெசிஷன் எடுக்கவே முடியாது சார். அந்த டெசிஷன் எடுக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். சுகர் இருக்கு, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சுகர் இருக்கு, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஆனா ஸ்வீட் சாப்பிடுவாங்க சார். அப்போ இவங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி ரோ ஆயிடுச்சு. இனி வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எந்த அட்வைஸும் பண்ண முடியாது. சரி சார், இந்த இடத்துல எதுக்காக நம்ம பேசுறோம்னா அந்த மனப்போராட்டத்திலிருந்து விடுபட, அடுத்து வேலைக்கு பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஜாப் செலெக்ஷன் அப்படிங்கிறது பேசுற அந்த பர்சனாலிட்டி எங்கெல்லாம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்களோ நீங்க கவனிச்சிருக்கலாம் சார். இந்த சிவில் சர்வீஸ்ல எல்லாத்துலயுமே இன்டர்வியூ, அதுக்கடுத்து குரூப் 1 இன்டர்வியூ, குரூப் 2 இன்டர்வியூ, எக்ஸப்டட் குரூப் 2A, அதுக்கடுத்து காலேஜ் ப்ரொஃபஸர் இன்டர்வியூ சார். அப்போ எதெல்லாம் கிரேட் 1ல இருக்கிறாங்களோ, கிரேட் 1 இப்போ நம்ம பிஜி டீச்சர்ன்றது கிரேட் 2 கிரேட் பியில் இருக்கிறோம். அதனால நமக்கு இன்டர்வியூ வைக்க மாட்டாங்க சார்.
அப்போ இன்டர்வியூ வந்து கிரேட் 1க்கு தான் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ ஏன் வைக்கிறாங்க? அந்த இன்டர்வியூல தான் அந்த ப்ரொஃபஸரு, அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன பர்சனாலிட்டி, இவர் பர்சனாலிட்டி இல்லாதவரை நம்ம செலக்ட் பண்ணிட கூடாதுன்றதுல கவனமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து போர்ப்படைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது, நோயாளிகளின் நோயை கண்டுபிடிக்கிறது. ஜோன்ஸ் என்ன சொல்றாருன்னா 80 பேர் தமது முதல் வேலையை பெறுவதற்கும் 80% பேர் சார், அடுத்து 75% பேர் பதவி உயர் பெறுவதற்கும் ஆளுமை பண்புகள் உதவியா இருக்கு. அதே போன்று 90% வேலை இழப்பிற்கு காரணமும் திறமையின்மை என்பதை காட்டிலும் சமூக பொருத்தப்பாடு மற்றும் மனவேட்சி நிலைப்புத்தன்மை குறைவாக இருப்பது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சார். யாரு? ஜோன்ஸ். சில பேர் நல்ல ஜாபுக்கு வந்து கிடைச்சிருக்கும், ஆனா அந்த ஜாபை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது சார். ரீசன் என்ன தெரியுங்களா? அங்க லைக் வித்தவுட் அட்ஜஸ்ட் இன் த என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலையோடு ஒத்து போகிறதான பர்சனாலிட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எமோஷ்னலா வீக் சார், எமோஷ்னலி வீக். அவன் சொல்றான், இதை சொல்றான், எம்டி இதை சொல்றான், கரஸ்பாண்டன்ட் இதை சொல்றான், இப்படியே புலம்பின்ண்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கடந்து கூட ஒர்க் பண்ணக்கூடிய கொலிக்கு பத்தி கூட புலம்புவாங்க சார். எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றதா வச்சு, கரஸ்பாண்டன்ட்டை பத்தி ரிப்போர்ட்டு, பிரின்சிபல் பத்தி ரிப்போர்ட்டு, கூட ஒர்க் பண்றவங்கள பத்தி ரிப்போர்ட்டு. அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிலையான ஆளுமை இல்லை. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரை பத்தி குறை சொன்னா பரவாயில்ல, இருக்கிறவங்க எல்லாம். அப்ப நம்ம கிட்ட வந்து மற்றவங்களை பத்தி குறை சொல்றாங்கன்னா நம்மளை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்ல போறாங்கன்னு அர்த்தம் சார். அப்ப எனிவே கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து வேலைவாய்ப்பு பெறுவதும் சரி, வேலைவாய்ப்பு இழப்பதற்கும் சரி, ஆளுமை ரொம்ப முக்கியம் சார். அதனால ஆளுமையில கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதனை தொடர்ந்து ஆளுமை அளவீட்டு முறைய இன்னும் கிளியரா ஒரு புரிதலுக்காக, ஏன்னா சில சமயங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், நான் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தரம்படுத்தப்பட்ட சோதனை, தரம்படுத்தப்படாத சோதனை அப்படின்னு 2 வகையா பிரிப்போம். ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட், நான் ஸ்டாண்டர்டைஸ்டு. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட படிச்சிருப்போம். ரிலேபிலிட்டி, வேலிடிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, நம்பகத்தன்மை, ஏற்புடைமை, அதுக்கடுத்து கண்டக்டிவிட்டி, இந்த பாடப்பொருள் தன்மை, இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும் இல்லை? அதுதான் நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டு, தரம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் சார். அதுல தரம்படுத்தப்பட்ட சோதனைகள் எதெல்லாம் நம்ம தரம்படுத்தப்பட்ட சோதனைன்னு சொல்றோம் தெரியுங்களா? ஆளுமை பட்டியல், இங்கிலீஷ்ல பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்வம் அறியும் பட்டியல், இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், நாட்ட சோதனை. நாட்ட சோதனையில யாரு படிச்சோம்? நாட்ட சோதனை ஷீஷோர் முறையா சார்? கார்னர் கூடரோட விருப்ப வரிசைப்படுத்துறது. அவ்வளவுதான் சார். அத நீங்க அந்த ஒரு அவங்கவுங்களுடைய ஆர்வம், நாட்டம், அதுக்கடுத்து அடைவு சோதனை, அச்சீவ்மெண்ட், அதுக்கடுத்து இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு சோதனை. இந்த சோதனைகள் எல்லாம் தரம்படுத்தப்பட்ட சோதனை அப்படின்னு சொல்லப்படுது சார். தரம்படுத்தப்பட்ட சோதனை. இப்போ எக்ஸாம்பிள் வெக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், வெக்ஸ்லரின் முதியோருக்கான நுண்ணறிவு சோதனை அப்படின்னா அந்த சோதனை தரம்படுத்தப்பட்ட சோதனை. அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் டெஸ்ட், தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, முர்ரே அண்ட் மார்கன், கண்டிப்பா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட் இல்லை? இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், ஆர்வம், அதுக்கடுத்தது பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. இப்போ இதெல்லாம் நம்ம தரம்படுத்தப்பட்டது அப்படின்னும். அதுக்கு அடுத்தது சார் தரம்படுத்தப்படாத சோதனைகள் எதெல்லாம் நம்ம நான் ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு சொல்றோம்னா ஆட்டோபயோகிராஃபிக் டெஸ்ட், சுயசரிதை முறை இல்லை? விங்ஸ் ஆஃப் ஃபயர், ஏபிஜே அப்துல் கலாம். அப்போ நம்ம அதில் வந்து சில சமயங்களில் சில நிகழ்வுகள் மிகைப்படுத்தி கூட சொல்லிடலாம். அதுக்கடுத்து கேஸ் ஸ்டடி, தன் வரலாறு, அது வந்து நான் ஸ்டாண்டர்டைஸ்டு. திரள் பதிவேடு, ஹியூமிலேட்டிவ் ரெக்கார்டு. இன்டர்வியூ சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூவில் கேட்பாங்க, அதே மாதிரி ஓப்பன் டைப் ஆஃப் இன்டர்வியூவில் கேட்பாங்க. அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னாக்கா அவங்க விருப்பப்படி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து ஜுவாலஜி மேஜர், என்னை பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் செலக்ட் பண்ண போகிறாங்க. நான் இன்டர்வியூக்கு போயிட்டேன். நான் வந்தது என் ஜுவாலஜியில் கேள்வி கேட்காம நீ எங்கேருந்து வர, என்ன ஊர்,
உங்க அப்பா பேர் என்ன, நீங்க அந்த ஊர்ல எந்த தெருவு, எந்த தெருவுல என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னாவே அடுத்து நம்மள அவங்க செலக்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. ஏன்னா நான் ஸ்டாண்டர்டைஸ்டு. இதுவே நம்ம சப்ஜெக்ட்ல 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 10க்கும் நான் கரெக்டா சொல்றேன். என் திறமை வந்து அங்க கிளியரா வெளிப்பட்டுச்சு. ஜாப் கொடுத்தாங்கன்னா நம்மளும் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். அதை விட்டுட்டு வேற மாதிரி போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சார். எனிவே உற்று நோக்கல் அப்சர்வேஷன் கொஸ்டினர் வினா நிரல் சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி வரிசைப்பட்டி. கேட்காம அப்புறம் எதுக்கு சார் நம்மள பத்தி கேள்வி கேக்குறாங்க? அதுதான் நம்ம அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்றாங்க. சில சமயங்கள நேர்காணல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வடிவமைக்கப்படாது. ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அவங்க வந்து கிளியரா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதனால எதுக்காக நம்ம இப்படி பேசணும்னா நான் ஸ்டாண்டர்டைஸ் ஏன் தரம்படுத்தப்படலைன்னு அதை சொல்றோன்றதுக்காக பேசுறோம் சார். இப்ப நேர்காணல் என்ற ஒரு சோதனை இருக்கு. இங்கிலீஷ்ல நம்ம இன்டர்வியூ மெத்தடுன்னு சொல்றோம். ஏன் இன்டர்வியூ மெத்தடை நான் ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன். அவங்க பாட்டு சப்ஜெக்ட் கொஸ்டின்லாம் கேட்காம இதை பத்தி அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை சொல்றேன். இதுவே ஸ்டாண்டர்டைஸ்டுன்னு வச்சுங்களேன், நோ டீவியேஷன். நம்ம அதுல இருந்து பின்வாங்க முடியாது. இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னா 10 கொஸ்டின் கரெக்டா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. 10 கொஸ்டின் கேட்பாங்க சார். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் போடுவாங்க. 10 மார்க் ரெடி. இப்போ இன்டர்வியூ வந்து 30 மார்க்னாக்கா நியரஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 10 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போடுவாங்க. ஆனா கரெக்டா 10 கொஸ்டின் இருக்கும். அது மாதிரி தட்ஸ் த ஸ்டாண்டர்டைஸ்டு. ஆனா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாததை நம்ம நான் ஸ்டாண்டர்டைஸ்டா தரம்படுத்தப்படாத நேர்காணல கூட சில இடங்கள் இருக்கு. அதனால அந்த நேர்காணல நம்ம ஸ்டாண்டர்டைஸ்ல வைக்கலாமா, அது நான் ஸ்டாண்டர்டைஸ்டா அப்படின்னா நான் ஸ்டாண்டர்டைஸ்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வரிசை பட்டியல், இன்வென்ட்ரிஸ், தென் சோசியோமெட்ரி, சமூக அளவீட்டு முறை. யார் கண்டுபிடிச்சான்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சோசியோமெட்ரி வெரி குட், வெரி குட். ஜேஎல் மரினோ என்றவர் தான் சமூக அளவீட்டு முறை சோசியோகிராம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு கிளாசிபிகேஷன் புறத்தேற்று நுண்முறை சார். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் ஆர் ப்ரொஜெக்டிவ் மெத்தட்ஸ். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் ஆர் ப்ரொஜெக்டிவ் மெத்தட். அடுத்து ஆளுமை அளவீட்டு முறையில மீண்டும் நாம் புரிந்து கொள்ளும் விதமாக நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஏன் சார்னா பெரும்பாலான பிஜிடிஆர்பியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பர்சனாலிட்டி அசஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட்டை கொடுத்துட்டு கொஷின் பேப்பர்ல கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை தரம்படுத்தப்பட்டது எதுன்னு தேர்ந்தெடு, இல்லை அப்படின்னா தரம்படுத்தப்பட்ட சோதனையை வந்து கண்டறி, இல்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சோதனையில் புறத்தேற்று நுண்முறை எது அப்படின்னு கேட்குறாங்க சார். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் சார் அங்க புறத்தேற்று நுண்முறைகளை பத்தி எழுதலை அப்படின்னு சில பேருக்கு தோணும். நம்ம கீழே எழுதிட்டு பாருங்க. ஆளுமை அளவீட்டு முறையில மீண்டும் கிளாசிஃபைட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கிளாசிஃபைட் பண்ணதுல கீழே வந்து கொடுத்ததால நம்ம மேலே மீண்டும் டைப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நிறுத்திட்டோம் சார். சரிங்களா? அப்ப பாருங்க, நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் படக்காட்சியற்ற நுண்முறைகள் அப்படின்னு சொல்றோம். இங்க எந்த விதமான பிக்சரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஆட்டோபயோகிராஃபி, இல்லை சுய மதிப்பீடுன்னு சொல்றோம். சுயசரிதை முறை, சுய மதிப்பீடு, தனியால் ஆய்வு முறை, வினா நிரல், பேட்டி, மனப்பான்மை, நாட்டச் சோதனை, கவர்ச்சி, இல்லை ஆட்டோபயோகிராபிக் மெத்தடு, கொஸ்டினர் மெத்தடு, இன்டர்வியூ மெத்தடு, ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம சப்ஜெக்டிவ் அப்படின்னும். ஆப்ஜெக்டிவ்ல ஆளுமை பட்டியல், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி, அப்சர்வேஷன், சமூக உறவு விளக்கப்படம் அல்லது சமூக அளவீடு, தர அளவுகோல், ரேட்டிங் ஸ்கேல். நமக்கு ஏற்கனவே ஒரு ரேட் போட்டுட்டு இருப்பாங்க சார், ரேட்டிங் ஸ்கேல். ஒவ்வொரு உளக்கூறுகளும் ஒரு ரேட்டிங் ஸ்கேலு இல்லை. ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட் ஒருத்தருக்கு வந்து இருக்கா. எடுத்துக்காட்டா பாருங்களேன், இப்போ என்னுடைய ஆளுமையை கண்டுபிடிக்க போறாங்க. என்னுடைய ஆளுமை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு ரேட்டிங் ஸ்கேலை எடுத்துன்னு வராங்க. என்ன ரேட்டிங் ஸ்கேல் தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன்னு பர்சிஸ்டன்ஸ், விடாமுயற்சி அப்படின்ற ஒரு ரேட்டிங் ஸ்கேல் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அடுத்து ரிஜிடிட்டி, பிடிவாதம். அதுக்கடுத்து ஷைனஸ், கூச்ச சுபாவம். அதுக்கடுத்து டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. இந்த 4 ரேட்டிங்கை எடுத்து இந்த 4 ரேட்டிங்ல எனக்கு இந்த 4ல எது உயர்ந்து காணப்படுது, எது இல்லை அப்படின்னு காமிப்பாங்க சார். அப்போ அப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு இந்த 4மே இருக்கிறதா வச்சுக்குவோம்.
என்ன என்ன ஆளுமைன்னு அவர் கண்டுபிடிப்பாருன்னா அகமுகன் அப்படின்னு கண்டுபிடிப்பாரு சார். இதுதான். அதனால இது பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் இன்னும் என்னதான் காலங்கள் மாறினாலும் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. அதனால் இந்தியாவை பொறுத்தளவு ஆளுமை சார்ந்த அளவிடோ நுண்ணறிவு சார்ந்த அளவிடோ இல்லை கவனம் சார்ந்த அளவிடோ யாரும் செய்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பயம் பயம் பயம். எனக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, எனக்கு நுண்ணறிவு இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை பல பேர் டயக்னாசிஸ் பண்ணுறதுல பயப்படுறாங்க சார். டயக்னாசிஸ் எப்போதும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நேரடியாக எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்றது தான் பேஷண்ட்டுடைய தாட் ஆகிடுச்சு ஒழிய எனக்கு டயக்னாசிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா பயம். ஒரு ஹெச்ஐவி டெஸ்ட்டு அப்படின்னாவே பயப்படுறாங்க. ஏன் பாசிட்டிவாக தான் வரும், ஏன் நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு ஏன் அந்த மைண்ட் வரல தெரியல சார். இல்லை நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துருங்களா, 2019 கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பல பேர் பயந்தாங்க சார். சில பேர் இல்லை, பல பேர். அப்போ ரீசன் இதுதான். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் இது மாதிரியான ஒரு ஆட்டிடியூட். இது நம்ம சைக்காலஜி பொறுத்தளவு ஃபாரின்ல இன்னைக்கு ஜெர்மனி, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜப்பானு, ஆஸ்திரேலியா, இல்லை நியூசிலாந்து, இப்படி நாடுகளில் அதிகமாக ஃபெமிலியராக இருக்குது. அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளும் அஸ் ஏ டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக சில ஏரியாக்களில் நமக்கு என்ன பண்ணாங்க, பிஎட் படிக்கும்போது நீங்கள் படித்து எழுதுங்கன்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது எப்படி நம்ம மேஜரை 12th +1 +2 பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லைனாக்கா பயாலஜி படிச்சிருக்கலாம், அடுத்து யூஜி படிச்சிருக்கிறோம், பிஜி படிச்சிருக்கோம், இவ்வளோ படித்த நம்மள மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை அதே ஆஸ்பெக்ட் தான் இப்போ சைக்காலஜியும் சார். அதை எப்படி நம்ம ஏற்றுண்டோமோ அதே மாதிரி உளவியலை நீங்கள் ஏற்றுக்கணும். அப்போ ஏற்றுண்டோம்னா இதில் மைத்தட சோதனை, பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, கதை முடித்தல் சோதனை, வார்த்தை உருவாக்கம் சோதனை, கட்டுப்பாடற்ற சோதனை, இல்லை கனவு ஆய்வு, கதை முடித்தல், படச்சோதனை, வாக்கியம் முடிக்கும் சோதனை, விளையாட்டு முறை, சொற்கள் தொடர்பு சோதனை, இதெல்லாமே நம்ம என்ன சொல்றாங்கன்னா புறத்தேற்று நுண்முறை, ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக மைத்தட சோதனையும் பொருளறிவோடு இணைந்தறி சோதனை, இந்த 2 சோதனைகள் தான் சார். அதுக்கடுத்து குழந்தைகளுக்கான புறத்தேற்று நுண்முறை கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான். மற்றதெல்லாம் ஆனால் என்னெல்லாம் இருக்குன்றதுக்காக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சார். எனவே இப்போ சுயசரித முறை இல்லை ஆட்டோபயோகிராஃபிக் அப்படின்னு நம்ம எடுக்கப்படும் போது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்வில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் இல்லை அந்த லைஃப் ஸ்பேன்ல நடக்கக்கூடிய எபிசோட்ஸ் தானே எழுதி வைப்பாங்க. அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. எடுத்துக்காட்டாக காந்தியடிகள் சத்திய சோதனை. அடுத்து வினா நிரல் முறை, கொஷினர், கேள்வித்தாளுன்னு சொல்றோமா, இதை வினா வரிசை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வினா வரிசை முறை அப்படின்னு சொல்லலாம். இங்கு தகவல் தருபவரோ நிறைவு செய்து அளிக்கும் வகையில் அளிக்கப்படும். அதனால இதை விசாரணையினுடைய படிவம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதில் ஆய்வு தலைப்புகள் இருக்கும். நாம் எதை பற்றி ஆய்வு செய்ய போறோம் அப்படின்றது, அல்லது ஒருவருடைய ஆளுமை குறித்த முக்கிய தகவல்கள் இடம்பெற வாய்ப்பு, அவருடைய ஆளுமை எதன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம்ன்றதுக்காக. அதே மாதிரி பல வினாக்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை வச்சுதான் செய்யப்படும். ஆனால் உட்வொருத்து கொடுத்துருக்குறோம் சார். முதல் வினா, நீ பொதுவாக நன்றாக தூங்குவது உண்டா? எஸ் ஆர் நோ. ஆமன்னு சொல்லணும் அல்லது இல்லைன்னு சொல்லணும் சார். இந்த வினாவெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாம் புரியுறதுக்காக எடுத்துக்காட்டு சொல்லி கொடுத்துருக்குறோம் சார். நீ தூங்குகையில் உன்னையும் அறியாது நடப்பதுண்டா? அப்படின்னா என்ன? தூக்கத்துல நடக்கிறதா, நடப்பியா? ஆம் அல்லது இல்லை. இல்லை ஆமுன்னு சொன்னாங்கன்னா ஆளுமை பிறழ்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆளுமை பிறழ்வு இல்லை அப்படின்னு எடுக்கிறோம். நீ பெரும்பாலும் களைத்துள்ளது போல் உணர்கிறாய், இல்லை ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். எஸ்ன்னு சொன்னோம்னு வச்சுக்கா, ஆளுமை பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க சார். அதுக்கடுத்து உன் இளமை பருவம் மகிழ்ச்சிகரமானதாக இருந்ததா? ஆம்னு சொன்னோம்னாக்கா பிரச்சனை இல்லை. இங்க இல்லைன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அப்போ உளவியல் பாதிப்பு வரலாம். இல்லை சந்திரமுகி படம் ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அவங்க இளமை கால பருவம் அப்படி ஒரு சோகமாக அமைஞ்சிருக்கும்.
அதன் அடிப்படையில தான் அவங்க கேரக்டர் என்ன பண்ணிருப்பாங்க, சந்திரமுகி கேரக்டரா மாத்திருப்பாங்க. அடுத்து, நீ பிறருடன் எளிதில் நட்பு கொள்வாயா? ஆம்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், இயல்பாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னாக்கா இன்ட்ரோவர்ட்டுவாங்க. அதுக்கடுத்து, நீ சிறு இடர்களை கூட கடும் சினம் கொள்வாயா? அப்போ கோகாரனா இருக்கிறதால ஆமு, இல்லைன்னா இல்லை. நீ பிறர் உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்பதை பற்றி அடிக்கடி கவலைப்படுவது உண்டா மற்றவங்களை பற்றிய. ஆமுன்னு சொன்னோம்னா ஆளுமை பாதித்தவர்கள், இல்லை என்று சொன்னோம்னா பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்து, தாழ்வு உணர்ச்சியால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை அடிக்கடி பாதிக்கப்படுறோம். ஆம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஆளுமை பாதிப்பு, அடிக்கடி பகற்கனவு, ஃபேண்டசி இல்லை காண்பது உண்டா. பகற்கனவுன்னா என்னன்னு தெரியுதுங்களா? நிறைவேறாத அல்லது முடியாத செயல்களை பற்றி நம்ம மூளை செயல்படுத்தும் அல்லது காட்சி கொடுக்கும். அதை தான் நம்ம பகற்கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபேண்டசி. ஆம்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதா? ஆம்னு சொன்னாக்கா பிரச்சனை இருக்கு. அதனால ஆசிரியர்களே, ஆம்னு சொன்னாக்கா பாசிட்டிவும், இல்லைன்னு சொன்னா பாசிட்டிவும், அதுக்கு தகுந்தவாறு கொஸ்டின் இருக்கு. இல்லை பாசிட்டிவ் பேஸ்டு, நெகட்டிவ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், சில ஆளுமை வினாக்கள். இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுனா இந்த வினா நேரல் முறைக்கு. அதுக்கு அடுத்ததாக வினா வரிசை முறையில் உட்வொர்த்து, ஆல்ஃபோர்டு, பெல்லு, மினோசோட்டா, நேம் மேன், கேட்டல் 16 ஆளுமை கூறு வினானர்கள். அந்த 12 ஆளுமை கொடுத்துருக்குறோமா, அந்த 12 ஆளுமையை ஒவ்வொரு ஆளுமையும் வினாவா அமைக்கிறது. நீ மிகச்சிறந்த நுண்ணறிவு மிக்கவனா? ஆம் அல்லது இல்லை. நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன்? ஆம் அல்லது இல்லை. அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம், ஒரு வினாவை வந்து இந்த 12 கூறுகள் இருக்குங்களா, அந்த 12 உளக்கூறுகளை வினாவாக அமைச்சு எஸ் ஆர் நோ. அப்ப குழந்தை வந்து இந்த 12 கூறுகளுக்கு எஸ் போட்டிருந்தான்னு வச்சுக்க, அந்த குழந்தை நிறை ஆளுமை கொண்ட மாணவனாகவும், அல்லது நோ போட்டான் அப்படின்னா அந்த மாணவனை குறை ஆளுமை கொண்ட மாணவனாகவும் நம்ம பார்க்குறோம் சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம பார்த்ததுல இந்த கொஸ்டினர்ல 2 வகையா பிரிக்கிறாங்க சார். ஒன்று க்ளோஸ்டு டைப்பு, இன்னொன்று ஓப்பன் டைப். எப்படி நம்ம கிளாஸ் இன்டர்வெல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல க்ளோஸ்டு டைப் ஆஃப் கிளாஸ் இன்டர்வெல், ஓப்பன் டைப் ஆஃப் கிளாஸ் இன்டர்வெல் அப்படின்னு படிச்சோமோ, அதே மாதிரி கொஸ்டினர்ல க்ளோஸ்டு, ஓப்பன் அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க சார். அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்டதை என்னன்னு சொல்றாங்கன்னா மூடிய வகை வினாக்கள். அப்படின்னா என்ன, ஜுவாலஜி பிஜி அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ண போறோம்னாக்கா ஜுவாலஜில இருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 10 கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணி வச்சு கேட்கறது இல்லை, அது க்ளோஸ்டு. இதுவே வந்து ஓப்பன் டைப்பு, எந்த கேள்வி வேணாலும் கேட்கறது. இதன் வேறு பெயர்கள் கட்டுப்படுத்தப்படாதது. இவ்வகை வினாக்களுக்கு ஆம் இல்லைன்னு இருக்கலாம். இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விடை தருவோர் கருத்துக்களை தாம் எண்ணியவாறு எழுத, டிஸ்கிரிப்டிவ். ஓப்பன் டைப், ஓப்பன் டைப்புக்கு வந்து இந்த விடை தான் அப்படின்லாம் இல்லை, அவங்க விருப்பப்படி எழுதலாம் சார். அதுக்கு அடுத்ததாக இவற்றை புள்ளியியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த முடியும், எதை, க்ளோஸ்டு டைப்பை. ஆனா ஓப்பன் டைப்புக்கு மதிப்பீடே இல்லை சார். இல்லை, அதுதான் கிரியேஷன். நம்ம கூட படிச்சிருப்போம். யாரு சார் அப்படின்னா ப்ளூம் என்ன பண்ணாருன்னா கோகனேட்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ், எவால்யூஷன். அப்படியே அவருடைய ஸ்டூடெண்டான லாரி ஆண்டர்சன் இதை நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், சிந்தசிஸ் சொல்லலை சார், எவால்யூஷன், ஃபைனலாக கிரியேட்ஸ் அப்படின்னு கொடுத்தாரு. இந்த கிரியேட்ஸ்க்கு யாரு வேணாலும் அந்த வினாவுக்கு எப்படி வேணாலும் எழுதலாம், அதுதான் வித்தவுட் எவால்வேட். இதை லாரி ஆண்டர்சன் தான் சார் கண்டுபிடிச்சார். அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இல்லை, ஓப்பன் டைப் எடுத்துக்காட்ட பாருங்களேன். தொடக்கப்பள்ளி நிலையிலிருந்து ஆங்கில மொழி வாயிலாக கற்பிப்பது மூடிய வகை வினாவாக இருந்தால் கற்றல் தேர்ச்சியை அதிகரிக்கும், ஆம் அல்லது இல்லை. எதனால? தொடக்கப்பள்ளி நிலையிலிருந்தே ஆங்கில மொழி வாயிலாக கற்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க. பிரைமரியில இருந்தே குழந்தைக்கு இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணணும், இது கற்றல் தேர்ச்சியை அதிகரிக்கும் அப்படின்னு கொஸ்டின் வந்து க்ளோஸ்டு டைப், ஆம் அல்லது இல்லை. இதுவே ஓப்பன் டைப்பாக இருந்தா, திறந்த வகையா இருந்தா கற்றல் தேர்ச்சி அதிகரிக்க என்று நீங்கள் கருதும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டு அவங்க என்ன வேணாலும் எழுதலாம். இங்க வந்து வரையறுக்கப்பட்டது ரெஸ்ட்ரிக்ஷன், அப்ஜெக்டிவ் டைப், க்ளோஸ்டு டைப்ன்றது இல்லை. என்றளவு மூடிய வகை வினாக்கள் அதிகமாக அமைக்கப்படுதல் நன்று
ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்க இஷ்டத்துக்குனாக்க அனுபவம் இல்லாததின் அடிப்படையில் எதிர்மறையான நிகழ்வுகள் வந்து அமைவதற்கும் வாய்ப்பாக அமையும். அதனால ஆசிரியர்களே இந்த இடம் நம்ம வினாக்களை வந்து கேட்கலாம். அதுக்கடுத்தது பேட்டி முறை இல்லை. பேட்டி அப்படின்னாவே இங்கிலீஷ்ல இன்டர்வியூ, தமிழ்ல நேர்காணல் அல்லது பேட்டி. இந்த பேட்டியில நட்பு முறை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக இன்ட்ரோடக்ஷன், அறிமுக பேட்டி இல்ல நட்பு முறை, விவரங்களை அறிய பயன்படும் பேட்டி. நிறைய தகவல்களை நமக்கு வேணும் அப்படின்னா அதை சார்ந்து இன்டர்வியூ வைக்கிறது. பெறப்பட்ட முடிவுகளை எடுத்து கூறுவதற்கு நிகழ்த்தப்படும் பேட்டி. சில சமயங்கள் என்னன்னாக்கா நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதை எடுத்து சொல்றது. இப்போ கூட கொஞ்சம் உணவு அல்லது கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில ஒரு நிகழ்வு கவனிச்சிருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தொகுதியில இருந்து ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டுருப்பாங்க. அவர் அந்த ஊரை சார்ந்தவர். அவருக்கு அந்த ஊர்ல பிடிச்ச உணவு என்னவோ அந்த உணவை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத கேட்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவரு தொகுதியில என்னெல்லாம் பண்ணாருன்றது சொல்லுவார். அப்போ பெறப்பட்ட முடிவுகளை எடுத்துக்கூறக்கூடிய நிகழ்த்தப்படக்கூடிய பேட்டியாகவும், சில சமயங்களில் குறை தீர்ப்பு பேட்டி, டைக்னாசிஸ் இன்டர்வியூவும் யூஸ் பண்றாங்க சார். இப்போ இந்த சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் இன்னைக்கு பெரும்பாலான சேனலுங்க கையில எடுத்துட்டாங்க. எல்லாமே சைக்காலஜிக்கல் அப்ரோச். இப்போ கூட பார்த்துருப்போம், ஃப்ரீ ஃபோல்ல நிறைய சேனல் வந்து ஃப்ரீ ஃபோல் பண்றாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பல கோடி கிடைக்கும் சார் ஃப்ரீ ஃபோல். சில பேர் வந்து ஆஃப்டர் ஃபோல் சென்சஸ் எடுப்பாங்க. அப்போ பேட்டி நடத்தும் முறையில் சில சமயங்களில் டைரக்டிவ் இன்டர்வியூவாக இருக்கலாம், நான் டைரக்டிவாக இருக்கலாம். திட்டமிடப்பட்ட அல்லது திட்டமிடப்படாத, நெறிப்படுத்தப்படாத. அதனால பேட்டியில் ஒரு தொடக்கம், ஒரு மையப்புள்ளி, ஒரு இறுதி பகுதி, இது மூணுமே இருக்கும். நான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போறேன்னா இன்டர்வியூல என்ன இன்ட்ரோடக்ஷனு, என்ன பாடி, என்ன கன்க்ளூஷன், அது இருக்கணும் சார். அடுத்து ஆளுமை பட்டியல், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. இது வினா வரிசை முறை அப்படின்னு சொல்லலாம். வினா வரிசை முறை எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். ஆனா ஆளுமை பட்டியலை ஆளுமை அளவிட மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வினா வரிசை மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஸ்டின் டேக் இருக்காது சார் எங்க ஆளுமை பட்டியலில். அதனால பாருங்களேன், அறிமுகம் இல்லாத நபருடன் பேச நேரிடும் போது என்னுள் லேசான நடுக்கம் ஏற்படுவதை உணர்கிறேன். எப்பொழுதும் எனக்கு அப்படிதான் இருக்கு, சில சமயங்கள்ல ஒருபோதும் இல்லை. அப்ப ஒருபோதும் இல்லை என்று சொல்பவருக்கு மிகச்சிறந்த ஆளுமை இருக்கிறதாக எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு பயம் இல்லை. கடினமான பணியை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது எனக்கு வியர்வை மேலிடுகிறது. எப்போதும், பெரும்பாலும் என்ன பண்ணலாம், எப்போதும் கொடுக்கலாம், இல்லைன்னா சில சமயங்கள்னு கொடுக்கலாம், ஒருபோதும் இல்லைன்னு கொடுக்கலாம். எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். எப்போதும்னு சொன்னோம்னு வச்சுக்க, நான் அகமுகன். இல்லை ஒருபோதும் இல்லைன்னு நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்க, நான் புறமுகன் சார். என்னால் அடுத்தவர் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க இயலாது. நல்ல பண்பு இல்லை. அப்போ எனக்கு எப்போதும் அப்படின்னாக்கா கண்டிப்பா எனக்கு எதிர்மறையான லைக் ஒரு நியூராட்டிக், ஒரு நரம்பு சிதைவு தன்மை கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். அதனால் ஆசிரியர்களே இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டாக எம்எம்பிஐ இங்கே தான் கேட்குறாங்க. எம்எம்பிஐ சில சமயங்களில் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் எம்எம்பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்ன்றது ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் மின்னோசோட்டா, அனதர் எம் மல்டி பேசிக், பி பர்சனாலிட்டி, ஐ இன்வென்ட்ரி, எம்எம்பி. சில சமயங்களில் ஸ்டாண்ட்ஸ் கேட்காம இது எத்தனை உலக்கூறுகள் இதில் இருக்கு அல்லது வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 550 எம்எம்பிஐ 550. சப்போஸ் இந்த எம்எம்பிஐயை உருவாக்கியது யாரு அப்படின்னா மெக்கின்லே அத்தோவே. இவரு 9 வகையான மனநோயுடன் தொடர்பு படுத்தினாரா சார். 9 வகையான மனநோய் என்னென்னு பார்ப்போமா. ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் ஹெச்எஸ் அப்படின்னா, ஹைப்போனா குறைவு இல்லை சார், ஹைப்போனா குறைவு, காண்ட்ரியாசிஸ் அப்படின்றது உணர்ச்சி. அப்போ உணர்ச்சியற்ற நோய் ஹைப்போகாண்ட்ரியாசிஸ். அடுத்து ஹிஸ்டீரியா,
மனத்தளர்ச்சி நோய் எங்க படிச்சுன்னு சொல்ல முடியுமா? கிஸ்டீரியா. சிக்மண்ட் ஃப்ராய்டு. வெரி குட் சார். சிக்மண்ட் ஃப்ராய்டை ஏன் நம்ம மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட்னு சொன்னோம்னா அவரு தான் சார் ஃபர்ஸ்ட் ஹிஸ்டீரியா என்ற மனநோய்க்கு ஹிப்னாட்டிசம் என்ற முறையின் மூலமாக தீர்த்தார் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதனால அது ஹிஸ்டீரியா. நெக்ஸ்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம். சைக்கோபேத்திக் டீவியன்ட், ஒத்து போகாத மனநோய், எதுக்கும் ஒத்து போக மாட்டாங்க சார், அது மாதிரி. அடுத்து ஆண்மை பெண்மை விருப்ப நோய், மேல் அண்ட் ஃபீமேல் இன்ட்ரெஸ்டிங் எம்ஐ. கல் நெஞ்ச மனநோய், அதுதான் பெர்னியா அப்படின்னு சொல்லுவோம் சார். நம்ம நியூஸ்ல கூட பார்க்கலாம், பெத்த அம்மா குழந்தைய தலைக்காணி போட்டு கொன்னுட்டாங்க, பெத்த அப்பா குழந்தைய அடிச்சு கொன்னுட்டாங்க, இல்லை பெத்த அப்பா பையனை கத்தியால குத்திட்டாரு, இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது அவங்களா செய்யல. அவங்கள போயிட்டு சைக்காலஜிக்கல் செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க பெர்னியாவால் அஃபெக்ட் ஆயிருக்கலாம் சார். அடுத்து கோப மனநோய், சைக்கோஸ்தேனியா கோப மனநோய். சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க, எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க. அவங்க பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கிற மாதிரி தெரியும். பேசி கொடுத்தோம்னா தான் தெரியும், அப்பா இப்படி கோவப்படுறாங்களே அப்படின்னு தோணும். அதுக்கடுத்து முதிர் மன சிதைவு நோய், சிசோபர்னியா அல்லது தீவிர உணர்ச்சி விண்ட நிலை. தீவிர உணர்ச்சி விண்ட நிலை. யாரோ சார் வந்து 266 சிந்தாமரை கண்ணன் சார் அவருடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னு தெரியல. சிசோபர்னியா முதிர் மன சிதைவு நோய் அல்லது தீவிர மனவீழ்ச்சி நோய். இது நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பில் சிசோபர்னியாவை கேட்டுட்டாங்க, பெர்னியா கேட்டுட்டாங்க சார். அதுக்கு அடுத்தது ஐப்போமேனியா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐப்போமேனியா முதிர் மன கிளர் நோய். ஐப்போமேனியா சில சமயம் சந்தேகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேனிக் டிசார்டர். ஹைப்போமேனியா இருக்கிறவங்களுக்கு மேனிக் டிசார்டர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார். அதனால இந்த கோப மனநோய், அதுக்கு அடுத்தது முதிர் மனச்சிதைவு நோய் சிசோபெர்னியா, முதிர் மனக்கிளர் நோய் ஐப்போமேனியா. அதனால ஆசிரியர்களே MMPI ஆளுமை சோதனையை சுருக்கி 100 வாக்கியங்களாக கொண்ட MQ மல்டிபேசிக் கொஸ்டினரை HN மூர்த்தி நம்ம இந்தியாவில் அவர் உருவாக்கியிருக்காரு. அடுத்ததாக பெல் என்பவரதுடைய பொருத்தப்பாடு பட்டியல், பெல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி. இது பள்ளி மாணவர்களுக்கும் வயது வந்தோருக்கும் என 2 வடிவங்களாக தரப்படுது. இதுல எத்தனை உருப்படிகள்லாம் 140. குடும்பம் சார்ந்து 35, உடல் நலம் 35, சமுதாயத்தை பத்தி 35, மனவீழ்ச்சி பத்தி 35. அதனால பெரும்பாலும் என்னன்னா இந்த ஹாஸ்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி, விடுதி பொருத்தப்பாட்டு கருவி அல்லது விடுதி பொருத்தப்பாட்டு பட்டியல். ஏன்னா சில குழந்தைங்க வந்து விடுதியை வந்து பிடிக்காம நின்றுவாங்க, கவனிச்சிருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த கொஸ்டினர் கொடுத்து அவங்க விடுதியில வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு எடுக்கிறது. ஏன்னா ஹோம்லயே இருந்திருப்பாங்க குழந்தை, இப்போ ஹாஸ்டல் அப்படின்னும் போது அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே சகிப்புத்தன்மை தானே, அந்த டாலரன்ஸ் அந்த தன்மை வந்து இல்லாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு நிகழ்வாக இருக்கும். அதனால ஆசிரியர்களே நேரம் கருதி நாம் இதோட முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்ல மைத்தட சோதனையும் பொருளறிவோடு இணைந்தறி சோதனையும், அதுக்கடுத்ததாக கனவு பற்றிய பகுப்பாய்வுல இடி ஈகோ சூப்பர் ஈகோ அதை பற்றியும், அதுக்கு அடுத்தது புறமுகன் அகமுகன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மனநலத்தை பற்றியும் மனநலவியலை பற்றியும் நம்ம பார்ப்போம் சார். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். 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 டெஸ்ட் போர்ஷன் சார்.
சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன் சார்